Periodic classification of elements. Unit 3 periodic classification of elements பார்த்துட்டு இருப்போம். First classification of elements. இதுல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு how many elements நமக்கு known அப்படின்னு பார்த்தோம்னா known elements இதுல பாத்தீங்கன்னா 118 elements are known so far. இது வரைக்கும் 118 elements are known in which இந்த 118 elementsல 92 elements, okay, 92 elements occurs free in nature. அப்படின்னா என்னது, environmentல அதாவது நம்ம இதுல வந்து ஃப்ரீயாவே எக்ஸிஸ்ட் ஆகும். free in nature. ரிமைனிங் இருக்குல்ல 92 எலிமெண்ட்ஸ் தான் வந்து ஃப்ரீயா எக்ஸிஸ்ட் ஆகுது, நமக்கு இருக்கு. ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வில் பி லேப் மேன்மேட் ஆர் லேப் மேடன். நம்ம லேப்ல வந்து ஒரு ரியாக்ஷன் செஞ்சு இன்னொரு ரியாக்ஷன் வரும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் நானோ செகண்ட்ஸ், அதெல்லாம் அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அந்த எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நமக்கு 92 எலிமெண்ட்ஸ் தான் விச் அக்கர் இன் நேச்சர். ரிமைனிங் elements இது it is a man-made or laboratory remaining elements, so which we will be getting only in the lab. நம்ம லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த 118 எலிமெண்ட்ஸை சயின்டிஸ்ட் எல்லாம் எப்படி முன்னாடிலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் எலிமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. அதை எப்படி கிளாசிஃபை பண்ணிட்டே இருக்காங்க, இயர் ஆக 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 வந்து அதோட கிளாசிஃபிகேஷன் எப்படி மாறுது, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். முன்னாடி டாபர்ஹைனர் ட்ரையட்ஸ், ஃபர்ஸ்ட் டாபர்ஹைனர் ட்ரையட்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சின்னதாக வந்து கிளாசிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம டாபர்ஹைனர் ட்ரையட்ஸ் பார்க்குறோம். இவங்க எப்போ கொடுத்தாங்கன்னா 1817ல பார்த்தோம்னா நமக்கு 118 எலிமெண்ட்ஸும் நம்ம கண்டுபிடிக்கல. நமக்கு தெரிஞ்ச எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் தான் அப்போ இருந்தது. அப்போ தெரிஞ்ச எலிமெண்ட்ஸ் வச்சு டாபர்ஹைனர் என்ன பண்ணாரு, ட்ரையட்னா என்னது 3 தெரியும் தான், ட்ரைனா 3. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா த அட்டாமிக் வெயிட் ஆஃப் மிடில் எலிமெண்ட். இப்போ டாபர்ஹைனர் ட்ரையட்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஓகேவா? த அட்டாமிக் வெயிட் ஆஃப் மிடில் எலிமெண்ட். திஸ் இஸ் த atomic weight of middle element. பாருங்க, இது கிளியரா பார்க்கணும். this is atomic weight, நம்பர் கிடையாது, atomic weight. the atomic weight of middle element nearly equal to the arithmetic mean of middle element, nearly equal to arithmetic mean. What is the arithmetic mean? Average. Nearly equal to arithmetic mean of arithmetic mean அப்படின்னா என்னது, average of atomic weights of remaining 2 elements. Arithmetic mean of atomic weights of remaining 2 elements. ஸோ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு லித்தியமோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு, அட்டாமிக் வெயிட் நம்பர் இல்ல, லித்தியமோட அட்டாமிக் வெயிட் 7. அதுக்கப்புறம் பொட்டாசியமோட அட்டாமிக் வெயிட் என்னதுன்னா 39. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 அட்டாமிக் வெயிட் ஆஃப் ரிமைனிங் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 7 + 39 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2, அதுதான் என்னது, மீன் ஆர் ஆவரேஜ். மீன் போடுறதுன்னா என்னது, எத்தனை நம்பர் ஆட் பண்றோமோ அது நம்பர்ல டிவைட் பண்ணணும். வாட் இஸ் 7 + 39? 46 by 2, that is equal to என்னது, 23. இந்த 23 தான் என்னவா இருக்குன்னு சொல்றாங்க, சோடியமோட அட்டாமிக் வெயிட். அதுவும் கொஞ்சம் கரெக்டா தான் வந்தது. அதாவது நம்ம ஒரு 3 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 2 எலிமெண்ட்டும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டோம்னா நமக்கு என்ன வருது, அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மிடில் எலிமெண்ட். அதே மாதிரி தான் குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். குளோரின் செக் பண்ணலாமா? ஸோ குளோரினோட அட்டாமிக் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, குளோரின் இஸ் 35.5,
அதே மாதிரி அயோடினோட அட்டாமிக் வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 127. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். 35.5 plus 127 divided by 2. ஸோ நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 35.5 அப்புறம் 127. இங்க என்ன வரும், 5 12 2 ரிமைண்டர் 1 5 1 6 1 162 divided by 2 என்ன வரும், 8 2s are 16 1 2 is 2 2 2s are 4 0.2 2s are 4 5. So 81.25. கிளியரா? இது வந்து அவரு கரெக்டா அசெம்பிள் பண்ணாரு. பட் வாட் ஆர் த டிராபேக்ஸ்? ஒரு நம்ம படிச்சாலே உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒரு டிராபேக் படிக்கணும். ஏன் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலன்னா, ஒன்லி லிமிட்டட் எலிமெண்ட்ஸ், லிமிட்டட் கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒபே பண்ணுது. லிமிட்டட் எலிமெண்ட்ஸ் ஒபே திஸ் ப்ராப்பர்ட்டி. அதனால இதை என்ன பண்ணிட்டாங்க, சோ இட் இஸ் நாட் கன்சிடர்ட். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை நாம எடுத்துக்கிறது கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட் ஆக்டேவ்ஸ். நெக்ஸ்ட் வந்தாங்க நியூலாண்ட் வந்து ஆக்டேவ்ஸ், நியூலாண்ட் ஆக்டேவ்ஸ் அப்படின்ற ஒரு லாவை வந்து ஒரு கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்டை அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க. இது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1864ல. ஸோ வாட் இஸ் ஆக்ட்? ஆக்ட்னா எத்தனை? 8. ஆக்ட்னா 8 தானே. இது இவங்க எப்படி ப்ரொபோஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ தீஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் grouped according to the musical notes. ஸோ மியூசிக்கல் நோட்ஸ் நமக்கு வச்சு குரூப் பண்ணாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா, ச ரி க ம ப த நீ, திரும்ப என்ன வரும், ச. ஸோ ச ரி க ம ப த நீ ச அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபர்ஸ்ட் நோட்டும் அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் எயித். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் எயித் எலிமெண்ட் resemble other have same properties. First and eighth element will have same properties அப்படின்னு சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்டா எடுத்துக்கிட்டோம்னா இது எயித் எலிமெண்ட். இப்போ நம்ம இது ஃபர்ஸ்ட் எலிமெண்டா எடுத்துக்க வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 6 7 8. அப்போ இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி இதுக்கும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்? It follows a musical note. Oct means 8. That is, the property of the first element will resemble the property of the eighth element. அப்போ இது first element எடுத்துக்கிட்டோம்னா lithium resembles the property of what? Sodium. Okay, lithium resembles the property of sodium. அப்புறம் பெரிலியம், இது பெரிலியம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா this is 1 2 3 4 5 6 7, இது 8th எலிமெண்ட். அப்ப பெரிலியம் resembles the property of magnesium. கிளியர்? அதுதான் என்ன சொல்றாங்க, நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். கிளியர்? ஸோ இதுல இந்த இதுவும் வந்து கால்சியம் வரைக்கும் நம்மளால கிளாசிஃபை பண்ண முடிஞ்சது. இப்போ இதோட டிராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் த டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் holds good only up to calcium. அதுக்கு மேல அவங்களால குரூப் பண்ண முடியல. குரூப் பண்ணினாலும் என்னாச்சு, அதோட ப்ராப்பர்ட்டி சேமா வரல. கிளியரா? ஸோ திஸ் இஸ் நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். நெக்ஸ்ட் மெண்டலீவ் கிளாசிபிகேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயர் போக போக என்னாச்சு, நம்ம இன்னும் நிறைய எலிமெண்ட்டை டிஸ்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இவங்க மெண்டலீவ் வந்தாங்க, மெண்டலீவ் கிளாசிபிகேஷன். ஸோ இவங்களது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1868ல இந்த கிளாசிபிகேஷன் பண்ணாங்க. இதுல இருந்து தான் ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாசிபிகேஷன் நமக்கு வர ஆரம்பிச்சது. தட் இஸ் 1868. கிளியரா? மெண்டலீவ் கிளாசிபிகேஷன். இதுல என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. மெண்டலீவ் இண்டிபெண்டன்ட்லி ப்ரொபோஸ் தட் the properties of elements are periodic functions of their atomic weight. பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்க கிளாஸ்ல வந்து உங்க ஸ்கூல்ல ஒரு பீரியட் 2 பீரியட் 3 பீரியட் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பீரியட்னா ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ், அது கழிஞ்சிட்டு இன்னொரு பீரியட் ஒரு 45 மினிட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கரெக்டான ஒரு கண்டினியூஸ் சைக்கிளா அது அப்படியே மாறுபட்டுட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்றோம், பீரியாடிக். ஒரு ரெகுலர் இன்டர்வல். பீரியாடிக்னா என்ன சொல்றோம், ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல
இப்போ நம்ம பீரியட்ல 40 மினிட்ஸ் பீரியட் 30 மினிட்ஸ் பீரியட்னா ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல மாறிட்டே இருக்கும். அதுதான் தட் இஸ் ரெகுலர் இன்டர்வல்ல இட் இஸ் சேஞ்சிங். அது எப்படி பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட்னா என்னது? மாஸ் நம்பர் வச்சு அவங்க கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மெண்டலிவ் கிளாசிபிகேஷன் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட். அவர் எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணாங்க? 1 2 3 4 5 6 7 8 குரூப்ஸ் கொடுத்தாங்க. இப்போ 0ல இருந்து 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஹி கிளாசிஃபைட் குரூப்ஸ் வந்து 8 இருக்கு. குரூப்ஸ்னா என்னது? வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து என்ன சொல்றோம் நம்ம? குரூப். ஸோ ஹி கிளாசிஃபைட் தீஸ் எலிமெண்ட்ஸ் இன் த குரூப். கிளியரா? 8 குரூப்ஸை கிளாசிஃபை பண்ணாங்க. இவங்களுடைய கிளாசிஃபிகேஷன் ஓரளவுக்கு ஹோல் குட், ஓரளவுக்கு வந்து அக்செப்டபிளா இருந்தது. அப்புறமா இவங்களோட மெண்டலிவ் என்னென்னலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணாரு, தட் மீன்ஸ் வாட் ஆர் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அந்த அப்போ அவருடைய டிஸ்கவரி, அவருடைய எலிமெண்ட் எல்லாம் டிஸ்கவர் பண்ணும்போது நமக்கு என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, he left spaces. He left spaces between the elements. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னாரு, நான் இப்போதைக்கு நமக்கு இவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னும் நம்மளுக்கு பின்னாடி எலிமெண்ட் வரும், அது நடுவுல எங்கேயாவது வந்து சேரும் அப்படின்றத அவர் சொன்னாரு. அதுக்கு குட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாருன்னா, அவருடைய பீரியட்ல அவர் 1868ல இருந்தாங்கல்ல, அப்போ அலுமினியம் நம்மளால கண்டுபிடிக்கப்பட்ட இருந்தது. அலுமினியம் நமக்கு தெரியும், ஆனா நமக்கு இந்த கேலியம் நமக்கு அப்போ தெரியாது. அந்த கேலியம் அப்படின்ற எலிமெண்ட் நமக்கு என்னது தெரியாது. சரியா? அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸோ வாட் இஸ் இஸ் குட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்ன சொன்னாரு, அந்த இடத்த ஸ்பேஸ வந்து பிளாங்கா விட்டுட்டாரு. எது? அலுமினியம் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ கேலியம் இருக்கிற ஸ்பேஸ பிளாங்கா விட்டுட்டாரு. ஹி லெஃப்ட் ஸ்பேஸ். இந்த கேலியம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு பிளாங்க் எதுவுமே கூடாம ஒரு பிளாங்கா வெக்டர். ஹி லெஃப்ட் ஸ்பேஸ் ஃபார் கேலியம். ஸோ கேலியம் அப்படின்ற எலிமெண்ட் அப்ப டிஸ்கவரே பண்ணல, இங்க இருந்தது. அதுக்கு என்ன நேம் கொடுத்தாருன்னா, அது இக்கா அலுமினியம் அப்படின்னு நேம் கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க கேலியம்ன்ற ஒரு எலிமெண்ட் வரப்போது, அதோட ப்ராப்பர்ட்டி அலுமினியம் மாதிரி இருக்கும். சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ், அலுமினியமோட ப்ராப்பர்ட்டிஸ அது ஒத்து போகும் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்தாரு. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். அவருடைய பீரியட்ல எலிமெண்டே தெரியாது, ஆனா அவர் என்ன சொன்னாரு, இதுக்கு மேல இங்க ஒரு எலிமெண்ட் வரும், அது வந்து இதை ரிசம்பிள் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சிலிகான். ஸோ ஹி லெஃப்ட் ஸ்பேஸ் ஃபார் இன்னொன்னு ஜெர்மானியம்க்கு என்ன பண்ணாரு? ஸ்பேஸ் லீவ் பண்ணாரு. அந்த இடத்த என்ன நோட் பண்ணாருன்னா, எக்கா சிலிகான். ஓகே, அதாவது இத ரிசம்பிள் பண்ணி இந்த ஜெர்மானியம் இருக்கும் அப்படின்னு நோட் பண்ணாரு. இந்த இடத்துல அவர் என்னன்னு கொடுத்தாரு, இது என்னது? இக்கானா சிமிலர் டு அலுமினியம். திஸ் இஸ் இக்கா அலுமினியம் அப்படின்னு சொன்னாரு. இதை வந்து என்ன சொன்னாரு? இக்கா சிலிகான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸையும் அவர் வந்து ஒரே பக்கமா வச்சார். வாட் ஆர் ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸ்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான். இதெல்லாம் ஜீரோ வேலன்சி ரேர் எலிமெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் வந்து ஜீரோ குரூப் எலிமெண்ட்ஸை ஓரளவு அவர் மேட்ச் பண்ணாரு. பட் இந்த ப்ராப்பர்ட்டிலையும் இவருக்கு டிராபேக்ஸ் இருந்தது. ஸோ வாட் ஆர் இஸ் டிராபேக்ஸ்? ஏதாவது ஒன்று நல்ல விஷயம் இருந்ததுன்னா, டிராபேக்ஸ் இருந்தாதான் அதுல இருந்து நம்ம புது புது விஷயம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இதுல என்ன முக்கியமான டிராபேக் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் வெயிட். இப்ப இதை நம்ம பார்த்தோம்னா, அட்டாமிக் வெயிட் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. 44, இங்க 48, 51, 52, 55, 59. இங்க கோபால்ட்டுக்கு 59, நிக்கலுக்கும் என்ன இருக்கு? 59 இருக்கு. ஆனா ரெண்டோட அட்டாமிக் வெயிட் பார்த்தோம்னா இது 59, நிக்கலுக்கு என்னன்னு பார்த்தோம்னா 50,
58.7. கரெக்ட் அட்டாமிக் வெயிட் பார்த்தோம்னா 58.7. இப்போ 58.7 தானே இங்க வரணும், கோபால்ட் தானே இங்க வரணும். See, cobalt is having a atomic weight 59. ஆனா அதுவே நிக்கலோட அட்டாமிக் வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா this is cobalt. அதுவே நிக்கலோட அட்டாமிக் வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 58.7. So nickel should be placed before என்னது, placed before cobalt. நிக்கல் should be placed before cobalt. ஆனா அவர் என்ன பண்ணல, நிக்கல் இங்க வந்திருக்கணும், கோபால்ட் இங்க வந்திருக்கணும். ஆனா அந்த மாதிரி அவர் பிளேஸ் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஒரு டிராபேக். நான் வந்து அட்டாமிக் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நான் வச்சிருக்கேன். ஆனா இது மட்டும் எப்படியாச்சும் அது இது இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி பிளேஸ் ஆகல. இது மாத்தி பிளேஸ் பண்ணா என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நமக்கு மாறுபடுது. கிளியரா? ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டிராபேக் ஆஃப் திஸ் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். நெக்ஸ்ட் டெலூரியம் அண்ட் அயோடின். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு பிக் பாயிண்ட் தான். இதை தவிர்த்து டெலூரியம் அப்புறம் பாத்தீங்கன்னா அயோடின். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். டெலூரியம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, 127. இங்க அயோடின் என்ன இருக்கு, 126. ஸோ அயோடின் தான் என்ன வந்திருக்கணும், இங்க வந்திருக்கணும். அண்ட் டெலூரியம் என்ன வந்திருக்கணும், இங்க வந்திருக்கணும். அப்படி மாத்தி வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குளோரின் புரோமின் அயோடினுக்கு தான் ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டி. டெலூரியம் இங்க வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டி வந்திருக்காது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பிக்கஸ்ட் drawback, that is tellurium and iodine. So in this case, iodine should be placed before tellurium. So if it placed na enadhu, if it placed, it will not resemble in the chlorine, it will not resemble fluorine, chlorine, bromine ஓட ப்ராப்பர்ட்டியை ரிசம்பிள் பண்ணாது. அதனால ரிசம்பிள் பண்ணணுன்றதுக்காக அயோடினை தூக்கி பின்னாடி வச்சாரு. ஆனா அது எப்படி ஒத்துக்க முடியும், இது தூக்கி முன்னாடி பின்னாடி அப்படின்றத they didn't accept it. So these are the drawbacks of Mendeleev periodic table. ஸோ மெண்டலீவ் முடிச்சுட்டு தான் என்ன வந்தாங்க, ஸோ சரி இதை நம்ம ஒத்துக்க முடியாது அப்படின்றது நெக்ஸ்ட் மோஸ்ட்லியோட பீரியாடிக் டேபிள் வந்தாங்க. நெக்ஸ்ட் இஸ் மோஸ்ட்லிஸ் ஒர்க் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் லா. இப்போ நெக்ஸ்ட் மெண்டலீவ் அப்புறம் மோஸ்ட்லி வராரு. இவர் எந்த வருஷம் இதை பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் ஆஃப் 1913. ஓகேவா? he made a biggest achievement. இதுல என்ன பண்ணாருன்னா, இவர் செவரல் எலிமெண்ட்ஸோட, நம்ம எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அந்த மாதிரி எலிமெண்ட்ஸோட எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, he studied எலிமெண்ட்ஸோட எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராவை ஸ்டடி பண்ணாரு. ஸோ இந்த எலிமெண்ட்ஸோட எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ராவை ஸ்டடி பண்ணும்போது என்ன அவர் கண்டுபிடிச்சார்னா, ஃப்ரீக்வன்சி, அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆஃப் த பர்டிகுலர் எலிமெண்ட் have a direct relationship. அப்படின்னு எப்படி இருக்குன்னா, லீனியர் கார்லேஷன் பிட்வீன் அட்டாமிக் நம்பர். எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஹாவ் லீனியர் கார்லேஷன்னா என்னது, கரெக்டான ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி நமக்கு டைரக்டா ரிலேட் ஆகுது. ஹாவ் லீனியர் correlation. Linear correlation with என்னது, this is very important, atomic number. முன்னாடி வரைக்கும் நான் அவங்க எதை ரிலே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ் வச்சு ரிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவர் படிக்கிறாரு, இவர் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா வச்சு படிக்கும்போது, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது என்னன்னு வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் நியூ இந்த ஃப்ரீக்வன்சியும் அட்டாமிக் நம்பர் இசட், இதையும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு லீனியர் கார்லேஷன் கிடைக்குது. இதுவே நம்ம அதே ஒரு நியூ வச்சுட்டு மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர், திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர், திஸ் இஸ் அட்டாமிக் மாஸ் ஆர் மாஸ் நம்பர். அட்டாமிக் மாஸ்க்கு நம்ம கார்லேட் பண்ணும்போது we are not getting a straight line, நமக்கு கார்லேஷன் கரெக்டா வர மாட்டேங்குது. அப்ப என்ன சொன்னாரு, நாம எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னா, see the physical and chemical properties of elements are periodic functions of atomic numbers. அட்டாமிக் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபை பண்ணணும். முன்னாடி பண்ண மாதிரி அட்டாமிக் வெயிட்டை வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணோம்னா நம்மளால ஒரு கன்க்ளூஷனுக்கு அரைவாக முடியலை. அதனால நம்ம என்ன சொல்றாங்க, இதுல பாத்தீங்கன்னா
இதுல என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா this one nu is frequency. So nu is frequency of particular element. எந்த element எடுத்துக்கிறாங்களோ அதோட frequency. Frequency of X-ray. Clear? Next, A and B are constant. A and B are constants. நம்ம டீடைலா போக தேவையில்ல, நமக்கு A and B are constant and Z என்னது பாத்தீங்கன்னா atomic number. This is very important. So finally what he arrived at the conclusion அப்படின்னு பார்த்தோம்னா the physical and chemical properties of elements are periodic functions of what? Their atomic numbers. அப்போ இதை பேஸா எடுத்துக்கிட்டு தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு கிளாசிஃபிகேஷனுக்கு வர முடிஞ்சது. அந்த கிளாசிஃபிகேஷன் கொடுத்தது தான் இந்த பீரியாடிக் டேபிள். வி கால் இட் அஸ் வாட்? மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு நம்ம இதை கால் பண்ணுவோம். இதுல வந்து நிறைய டீடைல் நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. இப்போ நானும் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் குரூப்னா என்ன, பீரியட்னா என்ன, எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை பீரியட் இருக்கு, அதை மட்டும் நாம இப்போ பார்த்துக்கலாம். கிளியரா? இதுல பார்த்தோம்னா நமக்கு இப்படி மேல இருந்து கீழே, அதாவது ஸ்டாண்டிங் லைன் என்ன சொல்லலாம்? ஸ்டாண்டிங் லைன் சொல்லலாம், அல்லது வெர்டிக்கல் லைன் சொல்லலாம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call it as groups. கிளியரா? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது ஃபுல்லா ஒரு குரூப், இது ஃபுல்லா ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், அந்த மாதிரி இது ஒரு குரூப், இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். அப்போ எத்தனை குரூப்ஸ் இருக்கு நம்பர் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. So we have 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18. இப்போ குரூப்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா how many groups? There are 18 groups. கிளியரா? நெக்ஸ்ட் ஹாரிசாண்டல் ஸ்டாண்டிங் லைன், இப்போ ஸ்லீப்பிங் லைன் ஆர் வெர்டிக்கல்னா இது வந்து ஹாரிசாண்டல். இது வெர்டிக்கல் லைனஸ், இது என்னது? ரோ. இது நம்ம என்ன சொல்லுவோம்? ரோ. குரூப்ஸ் ஆர் இன் ரோ. இது ஹாரிசாண்டல் லைன். தீஸ் ஆர் இன் காலம். இப்போ இது, அதாவது இது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட், இது அதுக்கப்புறம் இந்த குரூப்பு, அப்புறம் இந்த குரூப்பு, சரி இந்த பீரியட், சாரி திஸ் இஸ் பீரியட், ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ this is important. What are groups and what are periods? இதுல பார்த்தோம்னா these periods are how many periods? பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 periods தான். இது ரெண்டும் இருக்கு 8, 9 அப்படிலாம் போட்டுறக்கூடாது. இது என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ how many groups? There are 18 groups. ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18 groups. And how many periods? There are 7 periods. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ பீரியட்ஸ்ல எதெல்லாம் கம்ப்ளீட் ஆர் இன்கம்ப்ளீட், அல்லது ஒரு பீரியட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட். ஃபர்ஸ்ட் பீரியட்ல பார்த்தோம்னா இந்த குரூப்ஸ் நம்ம எஸ் பிளாக், டி பிளாக், பி பிளாக் எல்லாமே நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பீரியட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பீரியட். இதுல எவ்வளவு இருக்கு? 1 and 2. ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ். வி கால் இட் அஸ் ஷார்டஸ்ட் பீரியட். ரெண்டே எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஷார்டஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் பீரியட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா செகண்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா வில் பி ஹேவிங் 8 எலிமெண்ட்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட்ல எவ்வளவு இருக்கும்? தேர்ட் பீரியட்லயும் எவ்வளவு இருக்கும்? 8 எலிமெண்ட்ஸ். அப்புறமா ஃபோர்த் பீரியட்ல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இப்போ ஃபோர்த் பீரியட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 எலிமெண்ட்ஸ். கிளியரா? அப்புறம் ஃபிஃப்த் பீரியட்லயும் அதே தான். ஃபிஃப்த் பீரியட்ல எவ்வளவு இருக்கு?
5th பீரியட்ல 18 எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் 6th பீரியட். 6th பீரியட் பார்த்தோம்னா இதுல 6th பீரியட் பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஒரு ஆஸ்ட்ரிச் மார்க் கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க 57க்கு அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, 57க்கு அப்புறம் இங்க 72 இருக்கு. 57க்கு அப்புறம் 72 வருமா? வராது. ஆனா எப்படி குரூப் பண்ணிருக்காங்க, இங்க நடுவுல இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதை இங்க குரூப் பண்றதுக்கு இடம் இல்லை. நமக்கு இங்க ஜிர்கோனியமும் ஆஃப்மெனியமுக்கும் இங்க வந்து என்ன இருக்கு, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இந்த ஜிர்கோனியம் கீழே தான் இந்த ஹெச்எஃப் வரணும். அப்ப இங்க வரக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ரெண்டு இங்க இடம் இல்லாததுனால நம்ம இங்க கீழே பிளேஸ் பண்ணிருக்கோம். கிளியரா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க 57 இருக்கா, இங்க 58. ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம், லாந்தனாய்ட் சீரிஸ். நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு ஆஸ்ட்ரிச் மார்க் இருக்கா, இதை என்ன சொல்லுவோம், ஆக்டினாய்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு 6th பீரியட்ல பார்த்தோம்னா இங்க இங்க முன்னாடி நம்ம எவ்வளவு பார்த்தோம், இங்க 18 எலிமெண்ட்ஸ் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ மொத்தமா எவ்வளவு எலிமெண்ட்ஸ் பாருங்க, 32 எலிமெண்ட்ஸ். கிளியரா? இப்போ நமக்கு 6th பீரியட்ல நம்ம என்ன சொல்லணும், இங்க 5th பீரியடும் அதே லைன்ல தானே இருக்கு, 6th பீரியடும் அதே லைன்னா இங்கேயும் 18 இங்கேயும் 18 தானே வரணும். அப்படி கிடையாது. நமக்கு என்ன, இங்க நமக்கு இடம் இல்லாததுனால இதை நம்ம கீழே தனியா வச்சிருக்கோம். ஸோ ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் இந்த 6th பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா, in the 6th period we have how many elements, 32 elements. கிளியரா? நெக்ஸ்ட் 7th பீரியட். 7th பீரியட்ல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி இங்க ஆக்டினாய்ட்ஸ் இருக்கு. இங்க ஆக்டினாய்ட்ஸ்ல நமக்கு என்னது 92 எலிமெண்ட்ஸ் வரையும் தான் என்னது இட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். அதுக்கு மேல என்னது, வி கால் இட் அஸ் அன் இன்கம்ப்ளீட். நமக்கு 118 எலிமெண்ட்ஸ்ல 92 தான் நமக்கு எக்ஸிஸ்ட். நமக்கு இப்போ வந்து டிபேட் இருக்கு, 93யும் 94ம் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் இன் டிபேட், நமக்கு அது தேவையில்லை. அப்போ திஸ் இஸ் 92 எலிமெண்ட்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 7th பீரியட் நம்ம இன்னும் கூட நமக்கு கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காமலையும் போகலாம். 7th பீரியடும் அக்கார்டிங் டு தியரிட்டிக்கல் அதுலயும் எவ்வளவு இருக்கணும், 32 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கணும். பட் வி கால் இட் அஸ் அன் இன்கம்ப்ளீட் பீரியட். ஓகேவா? வி கால் இட் அஸ் அன் இன்கம்ப்ளீட் பீரியட். இதுக்கு மேல அது சில நேரம் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு த குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்ம போன லெசன்ல படிச்சோம்னா நமக்கு 7th பீரியட்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 32 எலக்ட்ரான்ஸ் அங்கே ஃபில் ஆகும், 32 எலிமெண்ட்ஸ் தான் அங்கே இருக்கணும். பட் இட் இஸ் அன் இன்கம்ப்ளீட் பீரியட், நம்மளால கண்டுபிடிக்க முடியல. திஸ் இஸ் த பீரியட். இதுதான் 7 பீரியட். 7 பீரியட்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வி கால் இட் அஸ் ஷார்டஸ்ட் பீரியட். ஃபர்ஸ்ட் பீரியட நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்டஸ்ட் பீரியட். கிளியர்? இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட் பீரியட். அப்புறம் இந்த திஸ் இஸ் லாங் பீரியட். அப்புறம் இதெல்லாம் வந்து லாங்கஸ்ட் பீரியட். ஓகேவா? ஸோ இதுல தான் இப்படிதான் எலிமெண்ட்ஸ் அரேஞ்ச் ஆகும் பீரியட்ல. அதாவது இவ்வளோ எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி இப்போ குரூப்ஸ்ல பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு குரூப்ஸ் இருக்கு, 18 குரூப்ஸ். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு ஒரு நேம் இருக்கு. அதை நம்ம நாமன்கிளேச்சர் பார்த்துட்டு நம்ம பின்னாடி பார்த்துட்டே வருவோம். ஸோ டோட்டலி திஸ் மச் எலிமெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட், அதை நம்ம இப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் கிரேட்டர் தென் 100. இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாவது ஒரு சயின்டிஸ்ட் நேமோ இல்லை நம்ம காமன் நேமோ கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கிரேட்டர் தென் 100 எலிமெண்ட்ஸுக்கு நம்ம சில நாமன்கிளேச்சர் ஃபாலோ பண்றோம். இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்றோம். இதுக்கு நமக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட் இப்போ இங்க 0 அப்படின்ற ஒரு டிஜிட் வந்ததுன்னா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இந்த ரூட் வேர்டை யூஸ் பண்ணணும், நில் அப்படின்னு யூஸ் பண்ணணும். 1 யூஸ் பண்ணணும், நம்ம என்ன அன் யூஸ் பண்ணணும். 2ன்ற டிஜிட் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், பை யூஸ் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு யூஸ் த ரூட் வேர்ட். கிளியர்? வி ஹாவ் டு யூஸ் த ரூட் வேர்ட். அப்புறம் கரஸ்பாண்டிங் டு த அட்டாமிக் நம்பர், என்ன நம்பர் இருக்கோ ரூட் வேர்ட் கரஸ்பாண்டிங் டு த அட்டாமிக் நம்பர். அப்புறம் ஃபைனலா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சஃபிக்ஸ்ல IUM அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிக்கணும். கிளியரா?
என்ன ரூட் வேர்டு 1 அப்படின்னு இருந்ததுன்னா என்ன பண்ணணும், யூஎன் யூஸ் பண்ணணும். கடைசியா என்ன ஆட் பண்ணிக்கணும், ஐயூஎம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஐயூஎம் ஆட் பண்றதுக்கு என்னென்ன ரூல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பை பிஐ பிளஸ் ஐயூஎம் ஆட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, 2 தடவை ஐ போடக்கூடாது. என்ன போடணும், பிஐ யூஎம் ஒரே ஒரு தடவை தான். இந்த 2 ஐயும் மிங்கிள் ஆகி ஒரே தடவை தான் யூஸ் பண்ணணும். கிளியர்? திஸ் இஸ் ஹவு டு மெர்ஜ். அதே மாதிரி இப்ப நமக்கு இஎன்என் இருக்கு பாருங்க, இஎன்என்னும் இப்போ இங்க என்ஐஎல்லும் மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு இந்த என் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு இஎன்ஐஎல் இந்த மாதிரி தான் நமக்கு மெர்ஜ் ஆகும். கிளியரா? ஸோ இது ஒரு ரூல். நெக்ஸ்ட் சிம்பிள். இதுக்கு நம்ம சிம்பிள் என்ன எழுதுறோம்னா, இங்க பாருங்க நமக்கு அப்ரிவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சிம்பிளை அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியா தெரியும். கிளியரா? இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 101 அட்டாமிக் நம்பர் 101 அப்படின்ற ஒரு எலிமெண்ட் இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1க்கு என்ன ரூட் வேர்டு கொடுத்துருக்காங்க, யூஎன் கொடுத்துருக்காங்க. கிளியரா? நெக்ஸ்ட் 0க்கு என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, என்ஐஎல். கிளியரா? பாருங்க இங்க 2 எண் இருந்தாதான் நம்ம ஒரு எண்ணை எடுத்துடுறோம். இங்க யூஎன், இங்க என்ஐஎல். கிளியரா? அடுத்தது 10 திரும்ப 1க்கு என்னது, யூஎன். அப்புறமா ஃபைனலா நம்ம என்ன சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆட் பண்ணணும், ஐயூஎம் ஆட் பண்ணணும். ஐயூஎம். ஸோ திஸ் இஸ் த என்ன சொல்றது, நேம் நாமன்கிளேச்சர் ஆஃப் 101 நில் அண்ட் நியம். கிளியரா? இதோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் த சிம்பிள் இஸ் யூஎன். யூஎனுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா யூ. என்ஐஎல்லுக்கு என்ன சிம்பிள் பார்த்தோம்னா என். நெக்ஸ்ட் திரும்பவும் யூஎனுக்கு என்ன சிம்பிள் பார்த்தோம்னா யூஎன் இஸ் யூ. ஸோ இதோட சிம்பிள் வந்து யூ, யூஎன்யூ. இப்படிதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். கிளியர்? யூஎன்யூ. இப்போ 102க்கு சொல்லுங்க பார்க்கலாம். 102. 102க்கு நம்ம என்ன பண்ணணும், 1 is for UN. கிளியரா? 1 வந்து UN. அப்புறம் 0க்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா NIL. அதுக்கப்புறம் 2க்கு என்னன்னு பார்த்தோம்னா BI. ஃபைனலா நம்ம என்ன ஆட் பண்ணணும், IUM ஆட் பண்ணணும். அப்போ BIயும் IUM ஆட் பண்றதுக்கு என்னது, நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஐயை கேன்சல் பண்ணிட்டு BIUM மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் த நேம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னில்பியம். இதோட சிம்பிள் என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்னுக்கு என்னது யூ, என்ஐஎல்லுக்கு என்னது என், பிஐயூஎம்க்கு என்னது பி. கிளியர்? ஸோ யூஎன்பி இஸ் த சிம்பிள். இது நமக்கு நீட்லலாம் நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். கிளியரா? பார்த்தீங்கன்னா யூஎன் இதுக்கு மட்டும்தான் நமக்கு பிஐக்கு பி, டி, கியூ, பி ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படியே, ஹெச்சுக்கு ஹெக்ஸாக்கு ஹெச், செப்டாக்கு எஸ், ஓஎன். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க நமக்கு நேம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் அபவ் அட்டாமிக் நம்பர் 100 நம்ம எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் 101 உன்னிலியம் யூஎன்யூ. இப்போ இது நேம் ஆஃப் த எலிமெண்ட் இஸ் மெண்டலிவியம். இதை எப்படி நேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட நேமை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மக்கப் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இதெல்லாம் வந்து என்னது, சயின்டிஸ்டோட நேம். இந்த 105 அப்படின்னா என்ன, 104னா என்ன, ரூதர்ஃபோர்டியம், லாரன்சியம், நொபீலியம், மெண்டலிவியம். இந்த மாதிரி வாட் இஸ் த நேம் ஆஃப் த எலிமெண்ட் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் 103 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க லாரன்சியம் எழுதணும். வாட் இஸ் த டெம்பரரி நேம் ஆர் ஐயூபிஎஸ்சி, அக்கார்டிங் டு ஐயூபிஎஸ்சி நேம் வாட் இஸ் த நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறத நம்ம எழுதணும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் அபவ் 100. நம்ம 120 வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி, இப்போ ஏன்னா நம்ம எவ்வளவு எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு தெரியும். 118 elements occurs free in nature இல்ல. So அந்த 118 elements வரைக்கும் we have to read. Clear? So I am naming. இப்போ வந்து 117 மட்டும் நான் நேம் பண்றேன்.
117. 117க்கு என்ன நேம் வருதுன்னு பார்க்கலாமா? இந்த இதை வச்சுட்டு 117 எப்படி நேம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. இது வந்து என்ன 117. 1க்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN. திரும்ப என்ன இருக்கு 1 தான் இருக்கு. அப்போ UN. 7க்கு என்ன இருக்குன்னு பாருங்க செப்ட். கடைசியா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? IUM ஆட் பண்ணணும். கிளியர். ஸோ இதை நம்ம செக் பண்ணலாமா? இப்போ சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா UN-க்கு சிம்பிள் என்னது U. அப்புறம் இதுக்கு சிம்பிள் என்னது U. செப்புக்கு சிம்பிள் என்னது? செப்டுக்கு சிம்பிள் என்னது? S. ஸோ இதை நம்ம 117க்கு செக் பண்ணலாமா? UN UN செப் EM. ஸோ அதை இங்க நமக்கு வந்திருக்கு செப்ட் கீபோர்ட்ல septium. So that is UN septium. Clear. So what is the symbol? WS is the symbol. பாத்தீங்கன்னா 2 U போட்டுட்டு S. This is the symbol. Clear? So இதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். Next topic, variation of electronic configuration in groups. அதாவது நம்ம groups and periodsல நம்ம இது பண்ண போறோம். See, grouping of elements based on electronic configuration. இப்போ நமக்கு என்ன பார்த்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் how many groups are there? There are 18 groups. So groups எத்தனை இருக்கு? Groups 18 groups இருக்கு. Periods எத்தனை இருக்கு? 7 periods இருக்கு. கிளியர். இது இவ்வளோ இருக்கிறத நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போன லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். ஹாஃப்பா பிரின்சிபல்லாம் படிச்சிருப்போம். அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். See here, variation of electronic configuration along periods. ஸோ நமக்கு எத்தனை பீரியட் இருக்குன்னு பாருங்க. பீரியட் நம்பர் இஸ் 1 2 3 4 5 6 7 7 பீரியட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பீரியட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இருக்கும். ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 1, ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 2. ஸோ நமக்கு எங்க ஸ்டார்ட் ஆகும்? ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1s1. எங்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 1s2. ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1s அண்ட் எண்ட் வித் 1s. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிறோம். நமக்கு எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. லித்தியம் இருக்கும். நெக்ஸ்ட் லித்தியம்க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பெரிலியம். அப்புறம் என்ன வரும்? போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். கிளியரா? ஸோ இத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதோட அட்டாமிக் நம்பர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 3 4, இது 5 6 7 8 9 10. இது ஃபுல்லா இருக்கிறது செகண்ட் பீரியட். அப்போ லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னு பாருங்க. 1s2 2s1 வருமா? 2s1. ஸோ அதுதான் என்னது? ஸ்டார்டிங் ஃப்ரம் 2s1. செகண்ட் பீரியட் என்னோட வேல்யூ என்னது 2. அப்போ தேர்ட் பீரியட் ஃபோர்த் பீரியட் எல்லாமே எஸ் வந்து எப்படி இருக்கும் பாருங்க 7. அதே மாதிரி பி இருக்கிறது என்ன வரும்? 7. ஸோ எந்த பீரியட் நம்பர் இருக்கோ அதுதான் 7s வரும் 7pயும் வரும். அதாவது எந்த பீரியட் நம்பர் இருக்கோ அதுதான் எஸ்ஸும் வரும் பியும் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிலியம் இப்போ 2s2 போட்டோம், 1s2 2s1 போட்டோம். அப்புறம் இங்கே என்ன வரும்? 2s2 வரும். கிளியரா? 2s முடிஞ்ச அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க 2p. ஸோ இங்க 2p1. அதாவது என்ன இதுல போரானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2 2s2 2p1. 5 தானே இதுக்கு. பாத்தீங்கன்னா 2 + 2 + 1 is 5. ஸோ இங்க 2p1. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் விட்டுடுறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் இது காமனா தான் வரும். இதை விட்டுட்டு இது 2p1. இது என்ன வரும்? 2p2. இது என்ன வரும்? 2p3. திஸ் இஸ் 2p4 2p5. அப்புறம் இங்க என்ன வரும்? 2p6. ஸோ ஃபைனலா எங்க எண்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2pல எண்ட் ஆயிடும். திஸ் பீரியட் எண்ட் இன் 2p. அதுல நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னு பாருங்க. இதுல 1s1 இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ எண்ட்ஸ் வித் 1s. ஸோ அப்படின்னா 1s டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 1s மட்டும் தான் இங்க இருக்கு. அப்போ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த பீரியட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ். இப்போ 2s பாத்தீங்கன்னா 2sல 2 எலக்ட்ரான். 2pல எவ்வளவு டோட்டலா எவ்வளவு இருக்கும்? 6 எலக்ட்ரான் இருக்கும்.
அப்போ 2 plus 6 is 8 electrons. இப்போ number of electrons எத்தனை electrons இருக்கோ அத்தனை elements. இதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இது எப்படி 8 வந்தது? நமக்கு 2s2 fill ஆயிருக்கு, 2p6 fill ஆயிருக்கு. Start with 2s2 and end with 2p6. கிளியரா? இந்த 1s ஏன் எடுத்துக்க கூடாது, அப்படிலாம் கேட்க கூடாது. நமக்கு என்ன பண்ணணும், நம்ம அட்டாமிக் நம்பர் பார்க்கறதுல எத்தனை எலிமெண்ட் அங்க இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்புறம் தேர்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல 2 எலக்ட்ரான், இதுல 6 எலக்ட்ரான். அப்போ தேர்ட் பீரியட்ல எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 எலிமெண்ட்ஸ். அங்க டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னு பாத்தீங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ். அங்க எவ்வளவு இருக்கும்? 8 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஸ்டார்ட்ஸ் வித் 3s1 அண்ட் எண்ட் வித் 3s2 3p6. கிளியரா? இப்போ ஃபோர்த் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா 4s இதுல 2 எலக்ட்ரான் இருக்கும். 3dல எவ்வளோ 10 எலக்ட்ரான்ஸ் டோட்டலா ஃபில் பண்ணலாம். 4pல எவ்வளோ 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். இப்போ டோட்டலா எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ். அகைன் இது 2 எலக்ட்ரான்ஸ். இங்க எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா this is 10 electrons and this is எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. அங்கேயும் 18. அப்புறம் இங்க 6xல this is 2 electrons. இங்க எவ்வளவு இருக்கும்? 14 electrons ஃபில் பண்ணலாம். அப்புறம் இங்க 10 electrons, அங்க அப்புறம் 6 electron, டோட்டலா 32. and 7th period is incomplete. அங்கேயும் வந்து 14, இங்க 10, இங்க 6. இதுலயும் வந்து 32 எலிமெண்ட்ஸ் இருக்கு. கிளியரா? இப்படிதான் நம்ம ஒரு பீரியட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபை பண்றோம். கிளியர்? இந்த எலக்ட்ரான் ஃபில் வச்சுதான் நம்ம அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 6th பீரியடோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிளியரா? 6th பீரியட் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு போத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், NS. ஹியர் N is equal to என்னது? 6. அப்புறமா இங்க என்ன இருக்கு? 4F, அதாவது N-2F. இங்க என்ன வரணும் பாருங்க, N-1D. அப்புறம் NP. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னது? எஸ்ஸும் பியும் என்ன பீரியட் இருக்கோ அதே தான் சேமா இருக்கும். கிளியரா? எஃப் டி வந்து -1ல இருக்கும், எஃப் வந்து -2ல இருக்கும். இப்போ இதே மாதிரி 7th பீரியடோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, n is equal to 7 போட்டோம்னா என்ன வரும்? 7s. கிளியர்? 7s. அப்புறம் இங்க என்ன வரும்? n-2. ஏன்னா நமக்கு 7 f எப்பயுமே -2, d வந்து -1. அப்போ 7sனா என்ன வரும்? 5f வரும். அப்புறம் என்ன வரும்? 4d வரும். இங்க 7sனா pயும் என்ன வரும்? 7p. So this is the general electronic configuration for n is equal to 7. Clear? இப்போ நம்ம 5th பீரியட்ல நம்ம எடுத்துக்கிட்டோம், n is equal to 5 அப்படி எடுத்துக்கிட்டோம்னா n is equal to 5னா என்னன்னு பாருங்க, 5s, ரைட்? 5 minus 2f அப்படின்னா என்னது? 3f வரும். 3f எக்ஸிஸ்ட் ஆகவே ஆகாது. f எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? f 4ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். f வந்து f எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். d எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். p எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இங்க 5s போட்டுட்டோம்னா நமக்கு 3f கிடையாது. 3f கிடையாது. அது நம்ம போடவே கூடாது. சரியா? அப்புறம் d என்ன வரும்? 5 minus 1 is 4d. அப்புறம் இங்க 5sனா இங்க என்ன வரும்? 5p தான் வரும். கிளியரா? சோ இதுதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் திஸ் பீரியட். அந்த மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். நமக்கு பீரியட் நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம டி என்னது, எஃப் என்ன வரும், பி என்ன வரும் அப்படின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். கிளியர்? சோ இதுல இருந்து நிறைய 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? n-2f, n-1d. எஸ்ஸும் பியும் சேமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அலாங் த பீரியட்ஸ். இப்போ இந்த பீரியட்ல வந்து என்னென்னலாம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் 5s வரைக்கும் போட்டாச்சு. இன்னும் இதுல என்ன எக்ஸ்பிளேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட நேம் எல்லாம் பார்க்கலாம். கிளியர்? இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் இது, செகண்ட் பீரியட் இது, தேர்ட் பீரியட். ஃபோர்த் பீரியட்ல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஃபோர்த் பீரியட்ல இருந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? டி ஸ்டார்ட் ஆகுதா? ஃபோர்த் பீரியட்ல இருந்து டி ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகுதா? அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் CS.
ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க எஸ்ல இருந்து பிக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கு, அவ்வளவுதான். எஸ் இஸ் தே ஆர் கால்டு ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ். ஸோ திஸ் 3Dல நமக்கு நடுவில் ஃபில் ஆகுறத நம்ம என்ன சொல்றோம், டிரான்சிஷன், ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரியஸ். அதே மாதிரி ஃபிஃப்த் பீரியட என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டிரான்சிஷன் சீரியஸ். ஃபிஃப்த்ல பாத்தீங்கன்னா செகண்ட் டிரான்சிஷன். அப்புறம் சிக்ஸ்த் என்னது, சிக்ஸ்த் தேர்ட் டிரான்சிஷன். அப்புறம் செவன்த் பீரியட் என்னது, ஃபோர்த் டிரான்சிஷன். கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபோர்த் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுலயே இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது நம்ம டி பிளாக் வச்சு டி எலிமெண்ட்ஸ் ஃபில் பண்ண வச்சு நம்ம குரூப் பண்ணிருக்கோம். அடுத்ததா இங்க சிக்ஸ்த் பீரியட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, எஃப் வந்து புதுசா வருது, எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் புதுசா வருது. அப்ப சிக்ஸ்த் பீரியட்ல என்ன இருக்கு, எஃப் ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன். இங்க இது ஃபர்ஸ்ட் இது வெறும் டிரான்சிஷன், இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இன்னர் டிரான்சிஷன். ஏன் இது நம்ம இன்னர் டிரான்சிஷன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ஆகுது, இந்த ஃபிஃப்த் பீரியட்ல இருந்து நம்ம பீரியாடிக் கிளாசிபிகேஷன் எடுத்தோம்னா, ஓகே, இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன்ல எடுத்தோம்னா நமக்கு இந்த சிக்ஸ்த் பீரியட்ல பாருங்க, சிக்ஸ்த் பீரியட்ல என்ன இருக்கு, லாந்தனைட் ஸ்டார்ட் ஆகுதா. அதனால லாந்தனைட்ல நம்ம எங்க குரூப் பண்ணிருக்கோம், கீழே குரூப் பண்ணிருக்கோம். அதனால நம்ம என்ன இன்னர், இதுக்கு உள்ள 57க்கு உள்ள இருக்கிறது எல்லாம் இங்க குரூப் பண்ணிருக்கோம். அதனால நம்ம என்ன சொல்றோம், இதை இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஆர் வி கால் இட் அஸ் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். கிளியரா? இன்னர் டிரான்சிஷன். அப்போ சிக்ஸ்த் பீரியட நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் இன்னர் டிரான்சிஷன். செவன்த் பீரியட என்ன சொல்லுவோம், செகண்ட் இன்னர் டிரான்சிஷன். So they are called, இது என்னது, lanthanoids. நமக்கு இதை வைக்கிறதுக்கு இடம் இல்ல அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம கீழே வைக்கிறோம். ஓகே, they are called lanthanides. அப்புறம் இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டினைட்ஸ். கிளியரா? ஸோ இதுதான் நமக்கு குரூப்ல, நீங்க குரூப்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு என்ன பீரியட் நம்பர் இருக்கோ அதுதான் எஸ்ல வரும், அதே மாதிரி அதுதான் பீலியும் வரும். கிளியரா? அதுக்கப்புறம் நம்ம எங்க இருந்தாலும் ஃபோர்த் பீரியட்ல என்ன இருக்கு, 3D ஆரம்பிக்கும், சிக்ஸ்த் பீரியட்ல என்ன இருக்கு, 4F ஆரம்பிக்கும். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த பீரியட்ல இருந்தும் நம்மளால எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம குரூப்புக்கு வர போறோம். இது வந்து பீரியட்ல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are coming to group. Okay, variation of electrons in a group. இப்போ நமக்கு தெரியும் how many groups are there in a periodic table. நமக்கு எத்தனை groups இருக்கு, 18 groups இருக்கு. ஓகேவா? 18 groups. இதுல நம்ம எந்தெந்த குரூப்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்த குரூப்ஸ்ல இருக்கிறத நம்ம எப்படி குரூப் பண்ணிருப்போம் அப்படின்னா, சிமிலர் electronic configuration. சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதெல்லாம் ஒரு குரூப்பா நம்ம குரூப் பண்ணிருப்போம். சிமிலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர் குரூப்ட். கிளியரா? இப்போ அதுக்கு நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எலிமெண்ட்ஸ் இன் குரூப் 1 நாம் பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா எலிமெண்ட்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பிரான்சியம். இதெல்லாம் குரூப் 1 எலிமெண்ட்ஸ். ஏன் இதை வந்து நம்ம குரூப் 1ல வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இதோட அட்டாமிக் நம்பர் இதெல்லாம் தெரியும். இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 3. அப்போ வாட் இஸ் 1s2 2s1. இது என்ன வரும், 1s2 2s2 2p6, அதுக்கப்புறம் 3s1. அப்போ நமக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 1 1 1 1 1 1லே முடியுது.
ஸோ இந்த மாதிரி வேலன்ஷியல் கான்ஃபிகரேஷன் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கு எல்லாமே 1ல முடியறதுனால இது எல்லாமே நம்ம எப்படி குரூப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு குரூப்ல போட்டிருக்கோம். கிளியரா? ஸோ குரூப் 1 எலமெண்ட்ஸ்ல இது எல்லாமே இருக்கு. ஏன் நம்ம இது குரூப் 1ல போட்டிருக்கோம்னா அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எப்படி இருக்கு 1ல முடியுது. கிளியர்? இப்போ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம குரூப் 2 எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து குரூப் 1 எலமெண்ட்ஸ். இப்போ நான் குரூப் 2 எடுத்துக்கிறேன். குரூப் 2ல நம்ம ஒரு 2 எலமெண்ட்ஸ் மட்டும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ குரூப் 2ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது லித்தியம்க்கு அப்புறம் என்ன வரும்? பெரிலியம் வரும். இது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே ஸ்டாண்டிங் லைன். பெரிலியம்க்கு அப்புறம் என்ன வரும்? மெக்னீசியம் வரும். ஓகே, மெக்னீசியம் அப்புறம் கால்சியம் வரும். ஸோ இது நம்ம 3 மட்டும் எடுத்துக்கலாம். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 4. மெக்னீசியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 12. கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 20. இப்போ நம்ம இதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் KLMN எழுதலாமா? என்ன வரும்? 2, 2. கிளியரா? இங்க 12 என்ன வரும்? 2, 8, 2. ஆமா தானே? 20 என்ன வரும்? 2, 8, 8. அதுக்கப்புறம் என்ன வரும்? 2. ஸோ நம்ம கடைசியா இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது பார்த்தோம்னா என்ன வரும்? எல்லாமே 2ல முடியும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த மாதிரி எல்லாமே சிமிலரா இருக்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம்? குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூப் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம குரூப் 18 எடுத்துக்கலாமா? இன்னொன்னு எக்ஸாம்பிள் செக் பண்ணலாமா? குரூப் 18. குரூப் 18ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஹீலியம், ஹீலியம், நியான், ஆர்கான் 3 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 2. நியானோட அட்டாமிக் நம்பர் என்னது? 10. ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் என்னது? 18. இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது 2. இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 8. இது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2, 8, 8. ஸோ இது கம்ப்ளீட்லி ஃபில்டு 2. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது எல்லாமே என்ன பார்த்தோம்னா 8, 8, 8, 8ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அதாவது ஃபைனல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 8, 8, 8ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதனால இது எல்லாமே ஒரே குரூப்ல நம்ம குரூப் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் குரூப் 17 பார்க்கலாமா? உங்களுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஐ எம் டேக்கிங் குரூப் 17. குரூப் 17 என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலோஜன்ஸ். ஹாலோஜன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃப்ளூரின் இருக்கு. ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்னது? 9. குளோரின் இருக்கும். குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்னது? 17. நெக்ஸ்ட் புரோமின். புரோமினோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 35. இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 2, 8 என்ன வரும்? சாரி 2 அப்புறம் என்ன வரும்? 7. 2 + 7 is 9 தானே? 2, 7. இங்க என்ன வரும்? 2 வரும், 8 வரும். இது 10 ஆயிடுச்சு. இப்போ 7. 35க்கு என்ன வரும் பாருங்க? 2, 8, 2, 8. அப்புறம் என்ன வரும்? 20, 28, 18. அதுக்கப்புறம் என்ன வரும்? 7. கிளியரா? அப்போ எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. 7, 7, 7 சொல்லிட்டு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கா? 7, 7 சொல்லிட்டு இருக்கா? அப்ப இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு குரூப்பா நம்ம குரூப் பண்ணிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த வே டு குரூப் த எலிமெண்ட்ஸ். எல்லாமே அதாவது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். இந்த ஹீலியம் மட்டும் ஏன் நமக்குன்னா திஸ் இஸ் ஆல்சோ ஏ கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். திஸ் இஸ் NS2, NP6. ஸோ இந்த NS2 மட்டும் இருக்கலாம், ஹீலியம் மட்டும், அல்லது 2,8, 2,8, அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏன் நம்ம 2, நம்மளுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் செல் அந்த போடுவோம்ல, அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இது கிளியரா எழுத முடியும். கிளியர்? ஸோ இதுதான் வந்து வே ஆஃப் ஃபில்லிங். இப்போ வாட் இஸ் த ஜென்ரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ்? இதுவும் நமக்கு நிறைய 1 மார்க்ல கேட்பாங்க. இப்போ நம்ம ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 1க்கு எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா NS1. ஏன் 1 போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரூப் 1ல பாத்தீங்கன்னா எல்லாமே 1ல முடியுது ஃபைனலா. பாத்தீங்களா? N is what? பீரியட் நம்பர். இது எல்லாமே என்ன இருக்கு? 1, 1, 1, 1, 1, 1ல முடியும். ஸோ நம்ம அதுக்கு என்ன சொல்லுவோம்? NS1. இப்போ அதுவே குரூப் 2ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எதுல முடியும்? NS2ல முடியும். கிளியரா? நெக்ஸ்ட் இங்க குரூப் 2க்கு அப்புறம் என்ன வரும்? Dல வந்து 3, 4, அப்புறம் 5, 6, 7, 8, 9,
10, 11, 12. அப்போ 13th வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P block elements. So group 1 and 2 we call it as S block. S block நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாத்தீங்கன்னா Sல ஃபைனலா ஃபில் ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்றோம் S block. இப்போ இங்க 13ல இருந்து 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் என்னது குரூப்ஸ். இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா P block அப்படின்னு சொல்லுவோம். These are called P block elements. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க Pல தான் நமக்கு ஃபைனலா ஃபில் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6 சொல்லிட்டு Pல தான் ஃபில் ஆகுது. அதனால நம்ம என்ன சொல்றோம் P block elements அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி பாருங்க இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம 14th குரூப் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். 14th குரூப் எலிமெண்ட்ஸ் இது பார்த்த உடனே எப்படி தெரியுது? 14th குரூப் பாத்தீங்கன்னா என்ன பீரியட்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? 14th குரூப் பாத்தீங்கன்னா NS2, NP2. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பன் எடுத்துக்கிறோம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 6. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2, 2s2, 2p2. ரைட்? இப்போ நமக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2s2, 2p2 வந்துருச்சா? அதனால இது எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்? ஒரு குரூப்பா நம்ம குரூப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நடுவுல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஏன் இதை டி பிளாக் எலிமெண்ட் சொல்றோம் அப்படின்னு பாருங்க. இங்க பார்த்தோம்னா நமக்கு டில தான் கடைசி எலக்ட்ரான் போகுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு 3ல இருந்து 12 வரைக்கும் டில தான் ஒவ்வொரு எலக்ட்ரானா நமக்கு போகுது. சி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்ட் குரூப் இதெல்லாம் என்னது குரூப்ல தேர்ட் குரூப்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஸ்காண்டியம் இருக்கு. சரியா? ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் ஸ்காண்டியம் பாருங்க இது எந்த குரூப்ல இருக்கு? தேர்ட் குரூப்ல இருக்கு. அதுவே நமக்கு பீரியட்ல என்ன பீரியட்ல இருக்குன்னா 4th பீரியட்ல இருக்கும். ஏன்னா ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்கும், லித்தியம் செகண்ட் பீரியட்ல இருக்கும், அப்புறம் என்ன இருக்கு சாரி எஸ் லித்தியம் செகண்ட் பீரியட் அப்புறம் இருக்கும், அப்புறம் சோடியம் என்ன இருக்கும் தேர்ட் பீரியட்ல இருக்கும், அப்புறம் பொட்டாசியம் 4th பீரியட்ல இருக்கும். இங்க இருந்து தான் என்ன இருக்கு? ஸ்காண்டியம் ஆரம்பிக்குது. கிளியரா? இப்போ இந்த ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? இதுக்கு நீங்க பீரியாடிக் எலிமெண்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 21. இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2, 2s2, 2p6, 3s2. ஸோ எவ்வளோ இருக்கு? 10, 12 இருக்கு. 3p6 அதுக்கப்புறம் என்ன வரும்? 3s2, 3p6. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கு? 10, 18. ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? NS2 இருக்கு. ஸோ இது வந்து என்னது? 4th பீரியட். அப்பனா 4s வரும் தானே? திஸ் இஸ் 4th பீரியட். 4th பீரியட்னா இந்த நம்பர் என்னமோ அதுதான் Nலையும் வரும் Pலையும் வரும். ஸோ அப்போ என்ன வரும்? 4s2 வரும். இப்போ ரிமைனிங் எத்தனை இருக்கு பாருங்க? 10, 20, 1 இருக்கு. ஸோ NS2 அப்புறம் என்ன வரும்? N-1. அப்போ என்ன வரும்? 4 minus 1 is 3, D1. இப்போ வர எலக்ட்ரான் எங்க போகுது? டி ஆர்பிட்டாலுக்கு போகுது. அதை நம்ம என்ன சொல்றோம்? டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த டில இருக்க 10மே முடிஞ்சிட்டு அப்புறம் தான் நமக்கு என்ன வரும்? D1, அப்புறம் D3, D2, 3D3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? 4Pக்கு போகும். ஏன்னா 4th பீரியட்னா என்னது? 4Pல தானே எண்ட் ஆகும். அப்போ 4Pக்கு போகும்போது இது நம்ம என்ன பண்றோம்? இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன சொல்றோம்? பி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? அதுக்கப்புறமா லாஸ்டா இருக்கிறது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல பாருங்க. பீரியாடிக் டேபிள்ல இங்க எங்க இருக்கு பாருங்க? தேர்ட் குரூப்ல இங்க 6th பீரியட்ல. கிளியர்? தேர்ட் குரூப்ல 6th பீரியட்ல என்ன இருக்கு? லாந்தனைடு இருக்கா? இங்க ஒரு ஆஸ்ட்ரிச் போட்டிருக்காங்க. எதுக்கு போட்டிருக்காங்க பாருங்க? இங்க 57 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க? இங்க 58 தானே வரணும், வரல. இங்க எங்க வச்சிருக்காங்க? 58 இங்க வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு இந்த மாதிரி சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கு. ஆனா இங்க நமக்கு இடம் இல்ல அரேஞ்ச் பண்றதுக்கு. அதனால இங்க பாருங்க தேர்ட் பீரியட்ல இருந்து 6th தேர்ட் குரூப். தேர்ட் குரூப்ல நமக்கு என்ன 2 பார்ட்டிஷன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு. கிளியர்? சோ
லாந்தனைடு அண்ட் ஆக்டினைட்ஸ் எங்க இருந்தது பாருங்க, தேர்ட் குரூப்ல இருந்தது, அப்புறம் 6th பீரியட்ல இருந்தது. ரைட், தேர்ட் குரூப்ல இருந்தது, 6th பீரியட்ல இருந்தது. அப்பதான் அதனால தான் பாருங்க இதுக்கு 6s2ல முடியும். நெக்ஸ்ட் இது இது என்னது, லாந்தனைட்ஸ். This is lanthanides. அப்புறமா 7th பீரியட்ல இருந்தது நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டினைட்ஸ். அதே தேர்ட் குரூப்ல தான் இருக்கும் ஆக்டினைட்ஸ். அப்போ இந்த பீரியட் வைஸ் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது, 7s2ல ஆரம்பிக்கும், 7-2 என்ன வரும், 5fல வரும், அப்புறம் 7-1 என்ன வரும், 6dல வரும், அதே 7pல முடியும். இதுதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். கிளியர்? அதுதான் என்ன கொடுத்துருக்காங்க, 5f 6d 7s2. இந்த மாதிரி தான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இங்க 0 to 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0 to 14 என்ன அர்த்தம், 0ல இருந்து சில சமயம் f0வா கூட இருக்கலாம். 0 to 14 ஏன்னா நமக்கு இதுல இன்னும் கம்ப்ளீட் சீரிஸ் முடிக்கல. Clear? So this is the way to group the elements in the according to the electronic configuration நம்ம இதை group பண்ணிருக்கோம். கிளியரா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு சேஞ்ச் ஆக எப்படி நம்மளுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகுது, ஏன் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படியெல்லாம் பார்த்தோம் இந்த பீரியட் அண்ட் டவுன் த குரூப். இப்போ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ்ல நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, சேஞ்சஸ் இன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இதுல என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாறுபடுறதுனால, இல்லைன்னா சைஸ் எல்லாம் மாறுபடுறதுனால எப்படி அட்டாமிக் சைஸ், அயனிக் ரேடியஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, அது சேஞ்ச் ஆகுறதுனால பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன நம்ம பீரியாடிக் ட்ரெண்டை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, எதோடுதுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். இந்த 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டாமிக் ரேடியஸ், அதுக்கப்புறம் அயோனிக் ரேடியஸ், நெக்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி ஆர் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் இது நம்ம ஒன்னொன்னா டீடைலா பார்க்க போறோம். அயனைசேஷன் என்தால்பி, என்தால்பின்னு சொல்லலாம், எனர்ஜின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் மைன்யூட் டிஃபரன்ஸ் தான், நமக்கு இப்போ அது தேவையில்லை, அது ஹையர் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். தட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஇ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அல்லது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, ஆர் we can call it as electron affinity. எலக்ட்ரான் அஃபினிட்டி அது நம்ம என்ன சொல்லுவோம், இஏ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5th ஒன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அது என்னன்னு பார்த்தோம்னா இஎன். ஸோ இது வந்து எப்படி அக்ராஸ் த பீரியட் அண்ட் டவுன் த குரூப் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ். ஸோ வாட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் center of nucleus and the outermost shell. Containing electron. Outermost shell containing valence electron. Okay, containing valence electron. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹைட்ரோஜன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது, 1. எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ இது நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். இங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. கிளியரா? இப்போ இதுவே நம்ம லித்தியம் எடுத்துக்கலாம்.
லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3 எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இது சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், இது ஃபர்ஸ்ட் ஷெல், அப்புறம் இது செகண்ட் ஷெல். ஓகே, ஸோ இதுல வந்து 3 எலக்ட்ரான்ஸ்னா என்ன இருக்கும், இங்க ஒரு 2 எலக்ட்ரான், அதுக்கப்புறம் இங்க ஒரு எலக்ட்ரான். இப்போ நமக்கு என்ன அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜனுக்கு இங்க இருந்து இதான் அவுட்டர் ஷெல், இங்கதான் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ். ஆனா அதுவே லித்தியம்க்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும், இப்போ நமக்கு இது ஃபர்ஸ்ட்லயே மார்க் பண்ணிடக்கூடாது, இங்க இருந்து அவுட்டர் ஷெல். இப்போ இதுதான் வந்து ரேடியஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அது எத்தனை ஷெல், கேஎல்எம்என் எத்தனை ஷெல் வேணா இருக்கலாம். ஸோ எத்தனை ஷெல் இருக்கோ, எங்க கடைசி எலக்ட்ரான் எங்க இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் சம்டைம்ஸ் நம்மளால அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்றோம், வி கால் இட் அஸ் நெக்ஸ்ட் கோவலன்ட் ரேடியஸ். இதோட சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தோம்னா கோவலன்ட் ரேடியஸ், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ரேடியஸ்னு இருக்கு. ஸோ நமக்கு பேரு பார்த்த உடனே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, கோவலன்ட் ரேடியஸ்னா இட் இஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் த இட் இஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் internuclear distance between two identical atoms. internuclear அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றோம். internuclear distance internuclear distance between பாத்தீங்கன்னா இது two identical atoms. two identical atoms எவ்வளவு சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும். டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ்லாம் நமக்கு இருக்கு, அதுல நம்மளால அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ டூ ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் அண்ட் சிங்கிள் கோவலன்ட் பாண்ட். வாட் இஸ் மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இட் இஸ் த half of the distance between two metal atoms in a closely packed metal crystal. So it is அதேதான் ஒன் ஹாஃப் அப்படின்றது என்னது, half of distance between இங்க two identical atoms, இங்க two metal atoms in a closely packed crystal lattice. இதெல்லாம் நம்ம solid stateல படிப்போம், closely packed crystal lattice. ஓகேவா, இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் அ கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ டூ ஐடென்டிக்கல் ஆட்டம், இப்போ நம்ம எந்த ஆட்டம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஆட்டமா எடுத்துக்கிட்டோம்னா என்னது, N2 எடுத்துக்கலாமா, நைட்ரஜன் N2 எடுத்துக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா, ஸோ N2ல ஒரு எண்ல எவ்வளவு எலக்ட்ரான், 7 எலக்ட்ரான்ஸ். அதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 2 and 5 ரெப்ரசென்ட் பண்ணுவோமா. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து 2 எலக்ட்ரான்ஸ், நெக்ஸ்ட் ஷெல் எவ்வளவு இருக்கும், 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இதே மாதிரி இது ஓவர்லேப் ஆகும். கிளியர்? அப்போ இன்னொரு this is 1n, அப்புறம் இன்னொரு n பாத்தீங்கன்னா இது செகண்ட் ஷெல், அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஷெல். ஸோ ஈக்குவல் இது கிட்ட போடணும். இப்போ வாட் இஸ் த கோவலன்ட் ரேடியஸ் பார்த்தோம்னா, இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் the diameter or the distance between this is the internuclear distance, right? அப்போ diameter of this is என்னது, இது n, இதுவும் n. அப்போ n and n is equal to radius. இது half of the distance, half னு சொல்லி போட்டிருக்கோம்ல, half of the distance, radius of ஒரு n plus radius of another n. அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு நம்ம இதுல half பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துரும், கோவலன்ட் ரேடியஸ் வந்துரும். So in this case நம்ம இம்பார்ட்டண்டா இதுல என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
கோவலன்ட் பாண்ட் இந்த N எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும்னா N ட்ரிபிள் பாண்ட் N நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதுல இருக்கிற கோவலன்ட் ரேடியஸ் வில் பி நாட் அக்யூரேட். ஏன் நாட் அக்யூரேட் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இதுக்கு என்ன ஆகும், நமக்கு கரெக்ஷன் வேல்யூல நம்ம போடணும். ஸோ சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் நம்ம ப்ரிஃபர் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம Cl எடுத்துக்கலாம். Cl2 எடுத்துக்கிட்டோம்னா Cl அண்ட் சிங்கிள் பாண்ட் இட் இஸ் Cl. இப்போ நம்ம N எடுத்துக்கிட்டோம்னா என்னது, இது N ட்ரிபிள் பாண்ட் N. இப்போ நம்ம சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் தான் நமக்கு அக்யூரேட்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ அதையும் இது அதுதான். இப்போ திஸ் இஸ் Cl அப்படின்னா திஸ் இஸ் ஒன் Cl அப்படின்னா திஸ் இஸ் another Cl. So this is the internuclear distance. அப்போ diameter of Cl is equal to radius of one Cl atom plus radius of another Cl atom. This is one Cl atom and another one Cl atom. இந்த half of the distance தான் நம்ம என்ன சொல்றோம், radius அப்படின்னு சொல்றோம். கிளியரா? நமக்கு diameter கொடுத்துட்டு radius கேட்பாங்க, அவ்வளவுதான். இதுல ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. நெக்ஸ்ட் இங்க மெட்டாலிக் ரேடியஸ்ல நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரிதான். இங்க ரெண்டு மெட்டல், சி ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் அண்ட் இது காப்பர், இது என்ன க்ளோஸ்லி பேக்டு என்ன கிறிஸ்டல் லேட்டிஸ். ஸோ சேம் திங் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், டி டயாமீட்டர் சொல்றோம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் காப்பர் டு காப்பர் பை 2 இஸ் ஈக்குவல் டு என்னது வரும், மெட்டாலிக் பாண்ட் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டாலிக் ரேடியஸ் அதாவது இது ஃபுல் லென்த் என்னது, இது ஃபுல் லென்த் இஸ் டி, இதோட half length என்னது r radius. So this is metallic radius. கிளியரா? நெக்ஸ்ட் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னொன்னு நம்ம என்ன நோட் பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து கேட்பாங்க கோவலன்ட் ரேடியஸ். கோவலன்ட் ரேடியஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் அட்டாமிக் ரேடியஸ். ஏன் அப்படின்னா இது நம்ம கோவலன்ட் ரேடியஸ், இது நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் இருக்கிறது தான் நடுவில் இருந்து அப்புறம் ஹாஃப் எடுக்கிறதா நம்ம கோவலன்ட் ரேடியஸ் கொடுக்குறோம். பட் இந்த கோவலன்ட் ரேடியஸும் அதாவது நம்ம Cl எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது கோவலன்ட் ரேடியஸ்னு சொல்றோம். ஏன்னா ஓவர்லேப் ஆயிருக்கு, Cl2 ஓவர்லேப் ஆயிருக்கு. அதுவும் வெறும் Clோட அட்டாமிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸும் கரெக்டா ஈக்குவலா இருக்காது, கொஞ்சம் கம்மி தான் இருக்கும். ஏன் அப்படி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுதுன்னா டியூ டு ஓவர்லேப்பிங். டியூ டு ஓவர்லேப்பிங். கிளியரா? நமக்கு ஒரு Cl இருக்கிறதுக்கும் Cl2 இருக்கும் போது என்னது ரெண்டு Cl இருக்கு. அப்போ என்ன ஆகும், ஓவர்லேப் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ் அந்த லென்த் கொஞ்சம் கம்மி ஆகும். ஸோ கோவலன்ட் ரேடியஸ் இஸ் லெஸ்ஸர் தென் அட்டாமிக் ரேடியஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம எங்க சொல்லிட்டோம், 2 ஐடென்டிக்கல் ஆட்டம்ஸ் சொல்லிட்டோம். இப்போ ரெண்டு டிசிமிலர் ஆட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, இஃப் 2 டிஃபரண்ட் ஆட்டம்ஸ், 2 டிஃபரண்ட் ஆட்டம்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டம் ஏ அண்ட் ஆட்டம் பி இருந்ததுன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயாமீட்டர் ஆஃப் ஆட்டம் ஏ டு ஆட்டம் பி இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் ஏ பிளஸ் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் பி மைனஸ் இந்த கரெக்ஷன் வேல்யூ 0.09 இன்டூ இது என்ன சொல்றோம், psi a மைனஸ் psi b. திஸ் இஸ் வாட் அப்படின்னா, நான் இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். d is what, diameter or the internuclear distance between, internuclear distance between a and b. Okay, radius is RA is radius of A, அப்புறம் RB என்னது radius of B. இங்க psi A அப்படின்றதுன்னா electronegative value. இது நம்ம படிப்போம், electronegative value of A. கிளியரா? நெக்ஸ்ட் psi B அப்படின்றது என்னது, electronegative value of B. electronegative value of B. இதை யூஸ் பண்ணி ஏதாவது நமக்கு கேட்கலாம். கிளியரா? So what is 2 different atoms? For example, இப்ப மீத்தேன் CH4 இருக்குன்னா C1 இருக்கு, H4 இருக்கு. இது ரெண்டோட ஓவர்லாப்ப நம்ம கால்குலேட் பண்ணணும்னா கரெக்டா இந்த கால்குலேட் பண்றதுக்கு we have to use this.
ஸோ திஸ் இஸ் அட்டாமிக் ரேடியஸ்னா என்ன அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்போ இது எப்படி வேரி ஆகுது அலாங் எ பீரியட் அண்ட் டவுன் த குரூப், இது எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. So first let us see what is shielding effect. ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் இஸ் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷீல்டிங் எஃபெக்ட் அண்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ when we are adding an extra electron, or so when we are adding எலக்ட்ரான் என்ன ஆகும்? சைமல்டேனியஸ் செல்லுக்கு நம்ம ஷெல்லுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டே போவோம். சி ஃபார் எக்ஸாம்பிள் இது கே ஷெல்ல நம்ம ஆட் பண்றோம். அப்புறமா என்ன பண்றோம், நம்ம நெக்ஸ்ட் ஷெல்ல ஆட் பண்ணும்போது திஸ் இஸ் கே ஷெல்னா, திஸ் இஸ் கே ஷெல்னா, திஸ் இஸ் எல் ஷெல். இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கு, இங்கேயும் எலக்ட்ரான் இருக்கு. சரியா? இப்போ என்ன ஆகும்னா, இது என்னது? நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு? நியூக்ளியஸ் ஹேஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ், இந்த நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த எலக்ட்ரான் என்ன இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ நமக்கு என்ன போகும்? புல் பண்ணும். ஆமா தானே? இது ரெண்டும் பிடிச்சி இழுக்கும். இழுக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு சைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆனா இது இழுக்காம நடுவுல இருக்கிற எலக்ட்ரான் தடுக்கும். கிளியரா? இங்க நமக்கு என்ன என்ன இருக்கு? அட்ராக்ஷனும் இருக்கு, ரிப்பல்ஷனும் இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? திஸ் இன்னர் எலக்ட்ரான்ஸ், when we are adding electron and we are adding the incoming electron, the inner electrons, okay, the inner electrons will shield. shield na enna or screen madri, will shield the incoming electrons. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட். நம்ம எலக்ட்ரான் இப்படி ஒவ்வொரு செல்லா ஆட் ஆகிட்டே போகும்போது என்ன ஆகும்? இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஷீல்டு பண்ணிடும். நியூக்ளியஸ்ல இருந்து இந்த எலக்ட்ரான் வெளியில இருக்க எலக்ட்ரானுக்கு அந்த அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லாம நமக்கு ஷீல்டு பண்ணிடும். அந்த ஷீல்டிங் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? what do you say? Shielding effect. So இதுல important என்னதான்? S orbital will be having more screening effect than P, than D and than F. This is very important. In the screening effect la S will be having more screening effect. Clear? So இது very important. எது? இந்த repulsion. எது? இங்க எலக்ட்ரானுக்கு ரிப்பல்ஷன் வந்துடும். அப்புறம் இந்த என்ன பண்ணும்? வெளியில இருக்க எலக்ட்ரானை இது அப்படியே மறைச்சுக்கும். உள்ள இருக்கிற எலக்ட்ரான் மறைச்சுக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன பார்த்தோம்னா, இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் சார்ஜ்னா என்னது? நியூக்ளியஸ்க்கு இருக்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அதுதானே? ஸோ அதை நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம புரோட்டான்ஸோட சார்ஜ் என்னது? So what is the charge of proton? Positive charge. If the proton charge increases, what happens? Nuclear charge increases up. Nuclear charge, ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான் தான் இருக்கு. நியூக்ளியஸ் சார்ஜ் increases. அப்போ என்ன பண்ணும்? It will pull the valence electron effectively. ஸோ இது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு பாருங்க. நியூக்ளியஸ் சார்ஜ்னா என்னது? இங்க வந்து நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு.
சோ இங்க ஒரு புரோட்டான் இருந்தா எவ்வளவு எஃபெக்டிவா புல் ஆகும்? இப்ப 2 புரோட்டான், 10 புரோட்டான், 100 புரோட்டான். அப்போ நம்ம ஒரு புரோட்டானா இன்க்ரீஸ் ஆகும்போது என்னது? நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுது? இஃபெக்டிவ்லி புல். நம்ம எலக்ட்ரானை நல்லா புடிச்சு உள்ள இழுக்கும் போது என்ன ஆகும்? இங்க எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு. வாட் ஹேப்பன்ஸ்? த சார்ஜ் த சைஸ் டிக்ரீசஸ். சைஸ் டிக்ரீஸ் ஆகுமா? எப்படி டிக்ரீஸ் ஆகுது? இது பாசிட்டிவ் சார்ஜ். இங்க வெளியில சுத்திட்டு இருக்கிறது என்னது? நெகட்டிவ் சார்ஜ். இது என்ன பண்ணும்? நல்லா புல் பண்ணும். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் புல் பண்ணும் போது என்ன ஆகும்? டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். Due to electrostatic force of attraction, what happens? The size decreases. Clear? So இந்த எஃபெக்ட்லாம் நம்ம பார்த்தாகணும். இதுல என்ன ப்ளே பண்ணும்? முக்கியமா இதுல வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் plays important role. Okay va? Because what we have here, we have some kind of repulsion. அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட பொறுத்து மாறுபடும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இங்க உள்ள நியூக்ளியஸ் இருக்குப்பா, இதுல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது என்ன பண்ணும்? எலக்ட்ரானை புல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, ஓகே, இது எலக்ட்ரானை புல் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு என்ன பண்றோம்? இங்க ஸ்கிரீன் வேற இருக்குப்பா, அதனால எலக்ட்ரான் புல்லிங் கண்டிப்பா நிறைய ஃபுல்லா இருக்காது, ஏதோ கொஞ்சம் மாறுபடும், ஃபுல்லாவே நமக்கு இருக்காது. ஏன்னா இங்க நடுவுல எலக்ட்ரான் கொஞ்சம் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால நமக்கு என்னது? ஸ்கிரீன் பண்ணுது, அதனால நமக்கு மாறுபடும் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம ஸ்லேட்டர் அப்படின்றவங்க ஒரு ரூல் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. எதை ரெண்டுத்தையும் பண்ணி? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், இந்த நியூக்ளியஸ் இருக்கிற சார்ஜ் எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட பொறுத்து மாறுபடும். அதை கால்குலேட் பண்றதுக்கு ஸ்லேட்டர் ப்ரொபோஸ்டு ரூல். ஸோ ஃபைனலா நமக்கு நெட் நியூக்ளியர் சார்ஜ், நெட் நியூக்ளியர் சார்ஜ், அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? தட் இஸ் effective nuclear charge. Z for என்னது? effective nuclear charge. ZF is equal to Z minus S. So where Z வந்து என்னது? atom ZF is equal to effective nuclear charge. effective nuclear charge னா என்னது? ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணி ஃபைனலா அந்த நியூக்ளியஸ்க்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றது. திஸ் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அப்புறமா இசட்ன்றது என்னது? அட்டாமிக் நம்பர். நம்ம யூஸ்வலா போடுறது தான். திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் எஸ் அப்படின்றது என்னது? ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். கிளியரா? சோ இத வச்சு நம்ம ஸ்லேட்டர் இதுக்கு ஒரு லா ப்ரொபோஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஸ்லேட்டர் ரூல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம இதுல சொல்றேன் நான் உங்களுக்கு. We have this values. இந்த values நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும். This we call it as Slater rules. Okay, this is Slater rules. இந்த ஸ்லேட்டர் ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஷீல்டிங் எஃபெக்ட், அதாவது எஸ் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு வேணும். ஓகேவா? எஸ் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு வேணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா என்ன? ZF is equal to Z minus S. நமக்கு அட்டாமிக் நம்பர் தெரியும், நம்ம எஸ் மட்டும் கால்குலேட் பண்ணணும். கிளியரா? சோ இந்த எஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்னென்னலாம் நமக்கு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா, யூ ஹாவ் டு ரைட்
write electronic configuration. முதல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிடணும். ஓகேவா? அப்புறமா you have to group it. Group it அப்படின்னா என்னது? n values. அதாவது 1sலனா 1ல இருக்குது. 2 எவ்வளவு 2s இருக்கா 2p இருக்கா அதெல்லாம் ஒண்ணா எழுதிடணும். அப்புறம் 3s 3p 3d இருக்கா அது எல்லாத்தையும் ஒண்ணா எழுதிடணும். so group it. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதிட்டு குரூப் பண்ணிடணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் எதுனா ஐடென்டிஃபை த எலக்ட்ரான். நம்ம எந்த எலக்ட்ரானுக்கு ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணணுமோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை த எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? நம்ம எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த எலக்ட்ரான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரியா? இது இன்ட்ரெஸ்ட்னா கால்குலேட்டிங் எலக்ட்ரான். எந்த எலக்ட்ரானுக்கு நம்ம பண்ணணுமோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா எலக்ட்ரான் பிரசன்ட் டு ரைட் டு திஸ் பிகம் 0. அதாவது ரைட் இப்போ இங்க இருந்து இதுதான் இந்த எலக்ட்ரான் தான் நம்ம கால்குலேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே என்ன வேல்யூஸ் கொடுத்துடணும்? நம்ம 0ன்ற வேல்யூ கொடுத்துடணும். கிளியரா? எலக்ட்ரான் ரைட் டு இட். இந்த பக்கம் எவ்வளவு எலக்ட்ரான், இந்த பக்கம் 100 எலக்ட்ரான்ஸ் அதுக்கு மேல இருந்தாலும் நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடணும்? 0 அப்படின்ற வேல்யூ நம்ம கொடுத்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கதான் நியூக்ளியஸ் இருக்கு. நம்ம இந்த எலக்ட்ரானுக்கு கால்குலேட் பண்றோம்னா நம்ம இந்த எலக்ட்ரான் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இதுக்கு அப்புறமா இருக்க எலக்ட்ரான்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் என்னது? இங்க இருந்து இந்த எலக்ட்ரானுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இது மட்டும் தான் கால்குலேட் பண்ண போறோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்போ அதோட வேல்யூ என்ன கொடுத்துறோம்? 0 கொடுத்துடுறோம். கிளியரா? அப்புறமா தான் இந்த டேபிளை நம்ம பார்க்கணும். இந்த டேபிள் பாருங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான் இந்த குரூப் நம்ம எந்த எலக்ட்ரான் கால்குலேட் பண்றோமோ தட் இஸ் n இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 0.35ன்ற வேல்யூ கொடுக்கணும். இது நம்ம ஒரு சம் போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதுவே அந்த n எலக்ட்ரான் 1s மட்டும் இருந்ததுன்னா நமக்கு என்ன கொடுக்கணும்? 0.30 ஃபார் 1s. 1sக்கு மட்டும் 0.30 கொடுக்கணும். சரியா? எலக்ட்ரான் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் n-1 இதுக்கு முன்னாடி இருக்கிறது. இப்போ நம்ம 2pக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா 2 இருக்கிறதுக்கு வந்து n. அப்போ 2-1ன்றது என்னது? 1s. அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சோ n-1க்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.85. அதுக்கு முன்னாடி 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 இருக்கிறது. சோ இதுதான் நியூக்ளியஸ்னா இங்க அப்படியே நிறைய இங்க இருக்குன்னா திஸ் இஸ் n நம்ம எடுத்துட்டோம்னா இது என்னது? n-1. அப்போ இதெல்லாம் என்னது? n-2. இது அப்படியே n+1 போகும். n+1க்குலாம் நம்ம 0 இதெல்லாம் விட்டுடணும். இதுக்கு முன்னாடிக்கெல்லாம் இந்த வேல்யூ கொடுக்கணும். இப்போ n-2 n-3 அதுக்கெல்லாம் இருந்ததுன்னா நம்ம என்ன கொடுக்கணும்? வேல்யூ 1ன்ற வேல்யூ கொடுக்கிறோம். சரியா? இதுல இன்னும் முக்கியமா நோட் பண்ணிக்கிறது என்னதுன்னா இதெல்லாம் s ஆர் p ல இருக்கும் போதுதான் இந்த எலக்ட்ரான் எங்க இருக்கணும்? s எலக்ட்ரான் ஆர் p எலக்ட்ரான். கிளியர்? சோ திஸ் இஸ் ஃபார் s ஆர் p ஆர்பிட்டால். அதுவே வந்து எலக்ட்ரான் d இல்லைன்னா f இருந்ததுன்னா we have to follow this rule. ஒண்ணுமே இல்ல. 0.35 சேம் தான். கிளியர்? if it is in d drf இருந்ததுன்னா இந்த 0.5 nன்றது 0.5 சேம் தான். மத்தது எல்லாத்துக்கும் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துடணும்? 1 வேல்யூ கொடுத்துடணும். அவ்வளவுதான். n-1 இருந்தாலும் சரி n-2 இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்ம என்ன கொடுத்துடணும்? 1ன்ற வேல்யூ கொடுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இதை போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். எல்லாம் ஃபைனலா ஆட் பண்றது சம்மேஷன். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா we have to add everything. Summation gives what? Shielding effect. Finally, adding will give the value of s. Clear? So, இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு கிளியரா புரியும். Calculate the effective nuclear charge. So, this is an example, important example. இது கண்டிப்பா நிறைய questions ல கேட்பாங்க. Calculate effective nuclear charge. அதாவது ZF for 2 எலக்ட்ரான் கொடுத்திருக்காங்க. 4s எலக்ட்ரான் and 3d எலக்ட்ரான் of scandium. scandiumல இருக்கிற 4sக்கும் 3dக்கும் effective nuclear charge நம்ம கால்குலேட் பண்ணணும். கிளியரா? ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதிக்கிறேன்? 4s எழுதிக்கிறேன். 4s கால்குலேட் பண்ணலாமா?
4s கால்குலேட் பண்றேன். அப்புறம் இங்க என்ன எழுதிக்கிறேன், 3d எழுதிக்கிறேன். 3d எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க, ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரியா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுத போறோம். ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? What is the atomic number of scandium? This is scandium. Scandium ஓட atomic number என்னது? 21. So, scandium atomic number is 21. இப்போ நான் electronic configuration எழுதுறேன். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2 or first நம்ம 3d எழுதிக்கலாமா? Okay. 3d என்ன வரும், 3d1 4s2 ரைட். 10 20 21 வந்தாச்சா, இது நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முதல்ல எழுதியாச்சு. 4s2 3d1 or 3d1 4s2 நம்ம போட்டுக்கணும். இப்போ நம்ம எந்த எலக்ட்ரான், 4s எலக்ட்ரானை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். கிளியரா? இப்போ சாரி, நெக்ஸ்ட் என்னது, குரூப் பண்ணணும். குரூப் பண்றதுனா என்னது, 1s இது ஒரு குரூப். நெக்ஸ்ட் என்னது, 2s 2p இது ஒரு குரூப். டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 3s 3p 3d டோட்டலா இதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க, 6 plus 2 8 plus 1 9. அப்புறமா என்ன இருக்கு, 4s2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம குரூப் பண்ணிட்டோம். கிளியரா? குரூப் பண்ணின அப்புறம் நமக்கு எந்த எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க, 4s கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 4sல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானுக்கு என்ன கால்குலேட் பண்ண போறோம், ஸ்கிரீனிங் எஃபெக்ட் கால்குலேட் பண்ண போறோம். அதாவது இந்த எலக்ட்ரானுக்கு, ஒரு எலக்ட்ரானுக்கு. கிளியர்? அப்போ இது வந்து என்னது, n. அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, n-1. இதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது, n-2. இது n-3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம இது குரூப் பண்ணிட்டோம். இதுல பார்த்தோம்னா என்ன இருக்கு, s எலக்ட்ரான் இருக்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ நமக்கு ரூல் பார்க்கலாமா, n-க்கு இருக்கிறதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், நம்ம எந்த எலக்ட்ரான் n இருந்தா அது நம்ம 1s தவிர மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், 0.35 கொடுக்கணும். இப்போ நான் ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் n-க்கு கொடுக்கலாம். n-ன்றது என்னது, 4sல இருக்கிற ஒரு எலக்ட்ரான். ஏன்னா நம்ம ஒரு எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண போறோம், ரிமைனிங் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 0.35. So 1 into 0.35 is equal to 0.35. கிளியரா? நெக்ஸ்ட் n-1. n-1ன்றது என்னது, எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல 3s 3p 3d. அப்போ டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்க சொல்லிருக்காங்க, 0.85 கொடுத்திருக்காங்களா, n-1 if it is in SRP. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 0.85 கொடுக்கணும். இப்போ 9 into 0.85 how much, 0.85 into 9. 9 5s are 45, remainder 4, 8 9s are 72, 76. இப்போ 2 டெசிமல் 2 டெசிமல். அப்ப இங்க என்ன வரும், 7.65. கிளியரா? நெக்ஸ்ட் இதெல்லாம் அப்புறம் என்ன இருக்கு, n-2. n-2ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 எலக்ட்ரான்ஸ். இப்போ n-2னா என்ன வேல்யூ கொடுக்க சொல்லிருக்காங்க, n-2க்குலாம் என்னது, 1. வேல்யூ இஸ் 1. right, value is 1. So 8 into 1 is what, 8. next n-3. n-3க்கு என்னது, n-2க்கு மேல எல்லாமே என்னது, வேல்யூ இஸ் 1. இது எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. so what is, இங்க என்ன வரும், 2 வரும், 2.00. கிளியர்? so இதுக்கு என்னென்ன ஹெட்டிங்னு பார்த்தோம்னா, this is after grouping n and this is number of electrons. this is என்னது, ஸ்லேட்டர் வேல்யூ. அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ஃபைனலா எவ்வளோ, இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம், நமக்கு என்ன வருதுன்னு பாருங்க, 5 plus 5 is 10, ரிமைண்டர் 1. கரெக்டா? 7.65. okay, this is 6 plus 3 is 9, 9 plus 1 is 10, remainder 1, 8 plus 8 16, 18. the value is 18. அப்போ S ஓட வேல்யூ என்னது, 18. so what is the effective nuclear charge for this,
Z effective is equal to Z minus S. Zன்றது அட்டாமிக் நம்பர். ஸ்கேண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 21 மைனஸ் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணோம் 18. So that is equal to 3. So what is the effective nuclear charge ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3. கிளியரா? இது என்னத்துக்கு 4s எலக்ட்ரானுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கே என்ன சொல்லியிருக்காங்க? நெக்ஸ்ட் ஸ்கேண்டியம். ஸ்கேண்டியம்க்கு என்ன நமக்கு 3D எலக்ட்ரானிக் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்களா? 3D நம்ம போடலாம். So first electronic configuration எழுதுறேன். 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d1, 4s2. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா டியில் நமக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அப்போ நம்ம எதுக்கு டிக்கும் எஃப்க்கும் என்ன ஸ்பெஷல் கேஸ் பார்த்தீங்கன்னா டி அண்ட் எஃப்க்கு சேம் திங். இது இருக்கிறது எல்லாமே நம்ம ஜீரோ ஆக்கிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும்? 1 வேல்யூ கொடுக்கணும். அதுதான் ஸ்பெஷல் கேஸ். இங்க என்ன பண்ணுவோம்? நம்ம ஒவ்வொரு n-1க்கு ஒரு வேல்யூ, n-2க்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி இல்லாம இஃப் எலக்ட்ரான் இஸ் இன் டி அண்ட் எஃப், அதுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ஜீரோ, அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே 1. அப்புறம் அதுல இன்னும் வேற ஏதாவது எலக்ட்ரான் இருந்தா மட்டும் அதை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? 0.35 மல்டிப்ளை பண்ணுவோம். கிளியரா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஒரே எலக்ட்ரான் தான், அதுக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இந்த 0.35 நமக்கு தேவையில்லை. அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க. 6 + 2 is 8, 8 + 6 is 14, இது வந்து 18. ஸோ 18 எலக்ட்ரான்ஸ். எல்லாத்துக்குமே வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 1 தான். ஸோ வாட் இஸ் ஷீல்டிங் இஃபெக்ட் இஸ் 18. கிளியரா? டி அண்ட் எஃப்க்கு தான் இந்த இது. ஸோ மற்றதுக்கு எஸ்என்பிக்கு இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இப்போ இதுவே நமக்கு 3D2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு எலக்ட்ரான் இருக்கா இதுல 3Dல ஒரு எலக்ட்ரான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இப்போ இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? 1 × 0.35 போடுவோம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நம்ம என்ன கொடுத்துருவோம்? 1 வேல்யூ அப்படின்னு கொடுத்துருவோம். கிளியர்? இப்போ இதுவே 3Dல இங்க 5 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 3Dல இங்க 5 எலக்ட்ரான் இருந்ததுன்னா என்ன பண்றோம்? ஒரு எலக்ட்ரானுக்கு தான் கால்குலேட் பண்ண போறோம், ரைட்? அப்போ மீதி எவ்வளவு இருக்கும்? 4 எலக்ட்ரான். 4 × 0.35 போடுவோம். அப்புறம் மற்றது முன்னாடி இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம என்ன கொடுத்துருவோம்? 1 வேல்யூ கொடுத்துருவோம். கிளியர்? ஸோ இதை நம்ம கிளியரா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் இந்த எக்ஸெப்ஷனல் கேஸ். நம்ம இங்கேயும் 3 தானே இருக்கு, 3 தானே இருக்கு, இது எல்லாமே ஒரே குரூப் தானே, இதுக்கு 8 அப்படி கிடையாது. டிக்கும் எஃப்க்கும் இது எக்ஸெப்ஷனல் கேஸ். இப்போ இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும்? Z effective nuclear charge that is equal to Z minus S. அதே தான் வரும். என்னது? 21 minus 18 which is equal to 3. Clear? So this is the Slater rule. இதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு 1 mark question நமக்கு கேட்பாங்க. Clear? இப்போதான் ஃபைனலா நம்ம என்ன பண்ணலாம்? How the atomic radius varies along a group and down the period. So இப்போ நம்ம group and period இதுல அட்டாமிக் ரேடியஸ் எப்படி நம்ம வேரியஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் ஆஃப் எது? அட்டாமிக் ரேடியஸ். ட்ரெண்ட் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ் அலாங் எ குரூப் அண்ட் பீரியட். ஸோ எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். டவுன் த குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க என்ன இருக்கு? ஹைட்ரோஜன் இருக்கு. அதுக்கப்புறம் ஹைட்ரோஜனுக்கு கீழே ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துக்கிறோம்னா என்ன இருக்கு? லித்தியம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஹைட்ரோஜன், லித்தியம், சோடியம் இருக்குமா? ஓகே. ஹைட்ரோஜன் அட்டாமிக் நம்பர் 1, இது என்ன வரும்? 3 வரும், இது 11 வரும். இப்போ இதை நம்ம டிரா பண்றோம். ஹைட்ரோஜன் அட்டாமிக் நம்பர் 1னா என்னது? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ லித்தியம் வந்து என்னது? அட்டாமிக் நம்பர் 3. அப்போ நம்ம என்ன பண்றோம்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ்? இங்க ஒரு 2 எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். அப்ப பாருங்க இந்த அட்டாமிக் ரேடியஸ் எப்படி ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அதுவே சோடியம், சோடியம்க்கு 11 எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம என்ன போடணும்? இங்க 2 எலக்ட்ரான்ஸ், 2, 8, 1. இங்க வந்து நெக்ஸ்ட் ஆர்பிட்ல எவ்வளவு இருக்கணும்? 8 எலக்ட்ரான்ஸ். அதுக்கடுத்துல எவ்வளவு இருக்கும்? 1 எலக்ட்ரான். கிளியர்? ஓவர்லாப் இல்ல. ஓகே. 2,
8 electrons. அப்புறம் இங்க 1 electron. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்ன வரும்னு பாருங்க, இவ்வளோ இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் when then down the group atomic radius increases. This is very important. Why atomic radius increases? The incoming electron, வர இருக்கக்கூடிய electron, the incoming electron goes to next shell. Okay, the incoming electron goes to next orbit or next shell. So what happens? The electrons, the atomic radius increases down the group. இப்போ நம்ம என்ன பண்றோம், along the period நம்ம பார்க்க போறோம். So along the period பாருங்க, ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம், ரைட்? ஹீலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 2. இப்போ இது ஹீலியம் பார்த்தோம்னா இது நம்ம எப்படி வரையணும்? ஸோ ஒரே ஒரு ஆர்பிட், ரெண்டுமே என்னது, 2 எலக்ட்ரானும் நம்ம இங்க போடுறோம், ரைட்? அப்படின்னா பாத்தீங்கன்னா சேம் தான், கேஷல்னா இதுவும் கேஷல் தான், அப்போ இதுவும் இதே தான், கிளியர்? ஆனா இங்க என்ன இருக்கு, இங்க 2 பிளஸ் நியூக்ளியர் சார்ஜ், இங்க 1 பிளஸ் நியூக்ளியர் சார்ஜ். இப்போ என்ன ஆகும், இட் effectively pull the electrons. That means effective nuclear charge is more. அப்ப என்ன ஆகும், சைஸ் கம்மியாகும். இதுதான் கான்செப்ட். So this is the concept. Clear? So நம்ம ஹீலியம்க்கு we'll go to the next group. அப்பதான் உங்களுக்கு நல்லா தெரியும். லித்தியம்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிலியம். அலாங் ஏ பீரியடுக்கு லித்தியம்க்கு அப்புறம் என்ன வரும், பெரிலியம் வரும். பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 4. இப்போ 4 பார்த்தோம்னா 2 electrons, இங்க 2 electrons, ரைட்? பாத்தீங்கன்னா இங்க 2 electrons, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு இருக்கும், 2 electrons. இதுல பார்த்தோம்னா இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நமக்கு ஷெல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இல்ல. இங்க எவ்வளவு இருக்கு, நியூக்ளியஸ்குள்ள என்ன சார்ஜ், இங்க 3 பிளஸ் சார்ஜ், இங்க என்ன சார்ஜ், இங்க 4 பிளஸ் சார்ஜ். ஆனா டிஸ்டன்ஸ் என்னது, அதே தான். அப்ப என்ன ஆகும், இட் effectively pull the electron. That is effective nuclear charge. Is that effective nuclear charge increases and the size decreases. கிளியரா? ஏன்னா நமக்கு என்ன ஆகுது, இங்க 3 பிளஸ் சார்ஜ், இங்க 4 பிளஸ் சார்ஜ். அப்போ 4 பிளஸ் சார்ஜ் அதிகமா இருக்கிறதுனால நல்லா புடிச்சு இழுக்கும் போது என்ன ஆகும், the size decreases. அதே நெக்ஸ்ட்டுக்கு போலாம், நம்ம கார்பனுக்கு போறோம். கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது, சாரி பெரிலியம்க்கு அப்புறம் போரான் போலாமா? போரானுக்கு அப்புறம் போரான் அட்டாமிக் நம்பர் என்னது 5. இப்போ 5 போட்டாலும் நம்ம என்ன ஆகும், this is 2,3 அப்படிதானே போடுவோம். அப்போ this is ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டால எவ்வளவு இருக்கும், 3 எலக்ட்ரான் இருக்கும் செகண்ட் ஆர்பிட்ல. ஸோ இங்க 2 எலக்ட்ரான், இங்க 3 எலக்ட்ரான். இப்போ இங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, இங்க 2 தான், இங்கேயும் கே ஷெல் அண்ட் எல் ஷெல் தான், இங்கேயும் கே ஷெல் அண்ட் எல் ஷெல் தான், இங்கேயும் கே ஷெல் அண்ட் எல் ஷெல் தான். என்ன ஆகுது, the size of the orbit does not increases. இங்க என்ன 5 பிளஸ், அதனால effectively pull the electrons. So finally what we are concluding means the atomic size, atomic radius or atomic size decreases. Atomic decreases as we move left to right along a period. ஓகேவா? ஸோ இதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு த இன்க்ரீஸ் effective nuclear charge increases. ஸோ நமக்கு ஃபைனல் என்னன்னா, அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப் அண்ட் டிக்ரீசஸ் அலாங் அ பீரியட். இங்க effective nuclear charge இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்டாமிக் சைஸ் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? லாஸ்டா வந்து நம்ம எக்ஸெப்ஷன்ஸ் பார்க்க போறோம். இதுல இருந்து மட்டும் தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸெப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கிளியர்? ஏன்னா நமக்கு இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஆனா இந்த எக்ஸெப்ஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். so many questions, நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன ப்ரிப்பேர் பண்றதுனாலும் இதுல இருந்து தான் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், அலாங் ஏ பீரியட், ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் அலாங் ஏ பீரியட். இப்படி நம்ம போயிட்டே இருக்கும்போது இப்போ ஹைட்ரஜன் இருக்கு, ஹீலியம் இருக்கு. செகண்ட் பீரியட் என்ன இருக்குன்னு பாருங்க, லித்தியம் இருக்கு, அப்புறம் என்னது லித்தியம், பெரிலியம், போரான்,
கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், அப்புறம் என்ன வரும் நியான். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன சொல்றோம், அலாங் ஏ பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். அப்படின்னா லித்தியம்க்கு அதிகமா இருக்கணும், பெரிலியம்க்கு அதிகம், அப்படியே போயிட்டே இருக்கும்போது நியானுக்கு தானே கம்மியா இருக்கணும். திஸ் ஷுட் ஹாவ் லோ அட்டாமிக் சைஸ் இல்ல. அதே மாதிரி ஹீலியம்க்கு தானே அட்டாமிக் சைஸ் கம்மியா இருக்கணும். ஆனா அந்த கேஸ் அப்படி கிடையாது. இன்னர்ட் கேசஸ், ஏன்னா அலாங் ஏ பீரியட் நம்ம என்ன சொல்லிட்டோம், அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டோம். அப்பனா நியான் தானே இந்த பீரியட்ல கடைசி இருக்கு, அது கம்மியா தானே இருக்கணும். ஆனா அப்படி கிடையாது. இன்னர்ட் கேஸ் ஹேஸ் highest atomic radii in respective period. அந்தந்த பீரியட்ல in respective period. ஓகேவா? அப்போ நமக்கு ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் பீரியட்ல ஹீலியம்க்கு தான் அதிகமா அட்டாமிக் ரேடியஸ் இருக்கும். இதுல எவ்வளவு இருக்கும், நியானுக்கு தான் இருக்கும். கிளியரா? சோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பீரியட்ல எழுதுறேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஹைட்ரோஜன் அண்ட் ஹீலியம் இருக்கு. ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னவா இருக்கணும், ஹைட்ரோஜனை விட ஹீலியம்க்கு அட்டாமிக் சைஸ் கம்மியா இருக்கணும். ஏன்னா அலாங் ஏ பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். ஆனா கேஸ் அது கிடையாது. ஹைட்ரோஜன் வில் பி ஹேவ் ஹீலியம் வில் பி ஹேவிங் கிரேட்டர் அட்டாமிக் ரேடியஸ் தேன் ஹைட்ரோஜன். கிளியரா? ஸோ யூஸ்வலா எப்படி இருக்கணும், ஹைட்ரோஜனுக்கு தான் அட்டாமிக் ரேடியஸ் அதிகமா இருக்கணும் ஹீலியமை விட. ஆனா இது எக்ஸப்ஷன். அதே மாதிரி செகண்ட் பீரியட் எழுதுறேன். ஓகேவா? இந்த செகண்ட் பீரியட்ல பார்த்தோம்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஹைட்ரோஜன் கீழே என்ன வரும், லித்தியம். அதுக்கப்புறம் என்ன வரும், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். லாஸ்டா என்ன வரும், 3, 4, 5, 6, 7, 8, 9. லாஸ்டா என்ன வரும், நியான். ஸோ நமக்கு என்னது, நம்ம அலாங் ஏ பீரியட் வாட் ஹேப்பன்ஸ், அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், லித்தியம்க்கு அதிகமா இருக்கணும், பெரிலியம், போரான் இப்படிதான் அட்டாமிக் சைஸ் இருக்கணும். அப்படின்னா என்ன இருக்கணும், ஹீலியம், நியானுக்கு தான் லீஸ்ட் இருக்கணும். ஆனா திஸ் இஸ் நாட் த கேஸ். நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்த விட நியானுக்கு தான் அதிகமா இருக்கும். கிளியரா? அதே மாதிரி ஹீலியம் இங்க கம்பேர் பண்ணோமா, ஹீலியம்க்கு தான் அதிகமா இருக்கும். கிளியர்? So next, this is beryllium. Third period பார்க்கலாம். Third periodல நமக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு, லித்தியம்க்கு கீழே என்ன வரும், லித்தியம் இஸ் சோடியம். அப்புறம் என்ன வரும், மெக்னீசியம், அலுமினியம், சிலிகான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின். ஸோ இதுக்கும் நமக்கு இப்படிதான், நமக்கு சோடியம்க்கு தான் அதிகமா அட்டாமிக் சைஸ் இருக்கும், அப்படியே கம்மியாயிட்டே போகும். லாஸ்டா என்ன வரணும், ஆர்கான் வரணும். ஆனா நமக்கு ஆர்கானுக்கு தான் அதிகமான அட்டாமிக் நம்பர், அட்டாமிக் சைஸ், நாட் ஃபார் திஸ். கிளியர்? ஸோ திஸ் இஸ் தேர்ட் பீரியட். இப்போ 3D சீரிஸ். ஸோ இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ், இது கண்டிப்பா நீங்க படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட் 3D சீரிஸ். 3D சீரிஸ்னா என்னது, டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்குல்ல 3D, அதான் நம்ம என்ன சொல்றோம், 3D சீரிஸ்னு சொல்றோம். அதுல என்னென்ன இருக்கு இல்லைன்னு பாருங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனஸ், அப்புறம் என்ன இருக்கு, அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ நம்மளுடைய யூஸ்வல் ட்ரெண்ட் என்னது, அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் அலாங் ஏ பீரியட். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்காண்டியம்க்கு நிறைய அட்டாமிக் சைஸ் இருக்கணும், அது அப்படியே குறைஞ்சிட்டே போகணும். இதுதான கேஸ். ஓகே, இது வரைக்கும் நமக்கு என்ன ஆகும், குறைஞ்சிட்டு போகும். இது வரைக்கும் கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டுக்கும் ஏறக்குறைய ஈக்குவல் அட்டாமிக் சைஸ் இருக்கும், இதுக்கும் ஏறக்குறைய ஈக்குவல் அட்டாமிக் சைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா குறையாது. நிக்கலுக்கு அப்புறம் இது என்ன, காப்பருக்கு அதிகமா இருக்கும், ஜிங்க்குக்கு அதிகமா இருக்கும். சோ இதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம்னா, இது வரைக்கும் என்னது, அட்ராக்ஷன், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அட்ராக்ஷனா என்னது, இங்க நியூக்ளியஸ் இருக்கு, இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணுது, புல் பண்ணுது. இது வரைக்கும் அது. இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா, அட்ராக்ஷனும் இருக்கு, ரிப்பல்ஷனும் இருக்கு.
ஸோ இங்கே தான் என்ன வருது, ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இங்கே வருது. கிளியரா? அப்போ அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இருக்கும்போது என்ன ஆகுது, ஏறக்குறைய ஈக்குவலா வந்துருது. இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரிப்பல்ஷன் மட்டும்தான் இருக்கு. So what happens? The size increases. So this is very important exception. இதெல்லாம் நம்ம என்னதான் அதெல்லாம் படிச்சாலும் நம்ம எக்ஸெப்ஷன் படிச்சாதான் நம்மளால கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? இப்போ லாஸ்டா 3D சீரிஸ் முடிச்சிட்டோம். 4D அண்ட் 5D சீரிஸ். இப்போ 4Dக்கும் 5Dயும் 4Dயும் 5Dயும் the atomic radius for 4D is more or less equal to atomic radius of 5D. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா this is due to poor shielding effect of effect of என்ன electron 4f electrons. ஸோ இந்த சீரீஸ்ல என்ன இருக்கும், 4f எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும். இதனால புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்னது, அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கிறது நல்லா பிடிச்சி இழுக்கும். அப்போ என்ன ஆகும், ஏறக்குறைய எல்லாமே ஈக்குவலா இருக்கும். கிளியரா? 4D and 5D சீரீஸ். இப்போ 4f எலக்ட்ரான்ஸ் இருந்தது. திஸ் we call it as lanthanide contraction. இதை நம்ம பின்னாடி படிப்போம். This we call it as lanthanide contraction. அதுவே வந்து புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் 5f எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், that we call it as actinoid contraction. ஓகேவா? கான்ட்ராக்ஷனா என்னது, கம்மியா பிடிச்சி இழுக்கிறது. ஸோ திஸ் இஸ் அலாங் அ பீரியட். இப்போ குரூப்புக்கு என்ன எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குரூப்ல ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம்க்கு கீழே என்ன வரும், கேலியம் வரும். கிளியர்? அலுமினியம்க்கு மேல என்ன வரும், அலுமினியம்க்கு மேல என்ன வரும், போரான். இங்க இருக்குல்ல அலுமினியம்க்கு மேல போரான். இது வந்து ஒரு குரூப். அப்போ along down the group என்ன ஆகணும், atomic size என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். ரைட்டா? அப்படின்னா என்ன அர்த்தம், அலுமினியமை விட கேலியமுக்கு அதிகமான அட்டாமிக் சைஸ் இருக்கணும். ஆனா அந்த கேஸ் அப்படி கிடையாது. அலுமினியம் அண்ட் கேலியம் வில் பி ஹேவிங் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் அட்டாமிக் சைஸ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா திஸ் இஸ் இந்த கேலியம்ல இருக்கிற 3D எலக்ட்ரான். திஸ் இஸ் டியூ டு புவர் shielding effect of 3D electrons. கிளியரா? அதனால என்ன ஆகுது, அலுமினியம் கூட கேலியம் அதிகமான என்ன குரூப்ல போகும்போது என்ன ஆகணும், அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா இங்க ஏறக்குறைய சேமா இருக்கு. ஏன்னா இதுதான் ரீசன். ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் முக்கியமா நமக்கு என்ன கேட்பாங்க, கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம 2-3 கொஸ்டின்ஸ் போடலாமா? இப்போ நமக்கு நியான் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் போரான் கொடுத்துருக்காங்க, பெரிலியம் கொடுத்துருக்காங்க. we have to increase arrange according to atomic size. பாத்தீங்கன்னா இது எல்லாமே belongs to same group. போரானோட அட்டாமிக் நம்பர் என்னது 5, பெரிலியம் வந்து 4, நியான் என்னது 10. இட் பிலாங்ஸ் டு சேம் குரூப், செகண்ட் குரூப் பிலாங் பண்ணுது. பட் நமக்கு இங்க எக்ஸெப்ஷனல் கேஸ் என்ன, நியான் வில் பி ஹேவிங் மோர் அட்டாமிக் ரேடியஸ் பிகாஸ் இன்னட் கேசஸ். நம்ம இங்க எக்ஸெப்ஷன் பார்த்தோம் தானே, இன்னட் கேஸ் வில் பி ஹேவிங் மோர் அட்டாமிக் ரேடியஸ். அடுத்தது என்ன வரும், நெக்ஸ்ட் பெரிலியம், அப்புறம் போரான், இப்படி தானே போகும். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் இந்த மாதிரி தான் நமக்கு குரூப்ல போகும். பெரிலியம், போரான், அப்புறம் என்ன வரும், கார்பன். அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நியானுக்கு தான் என்னவாகும், அதிகமான அட்டாமிக் ரேடியஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, பெரிலியம்க்கு அட்டாமிக் ரேடியஸ் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் போரான். கிளியர்? ஆன் மூவிங் அலாங் எ பீரியட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ். அப்போ என்ன ஆகும், போரானுக்கு இது 4, இது 5. அப்போ போரானுக்கு கம்மி அட்டாமிக் சைஸ் இருக்கும், பெரிலியம்க்கு அதை விட ஜாஸ்தியா இருக்கும். ஆனா நியான் எக்ஸெப்ஷனல் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நியான் வில் பி ஹேவிங் மோர் அட்டாமிக் ரேடியஸ். next question, scandium
எட்ரியம் அண்ட் லாந்தனம். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா 3D சீரீஸில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஸ்காண்டியம், எட்ரியம் அண்ட் லாந்தனம். இது 3D சீரீஸ், இது 4D சீரீஸ், இது 5D சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும்? டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்மேனியம், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ 3D சீரீஸ்ல என்னது? ஸ்காண்டியம் வில் பி ஹேவிங் மோர் அட்டாமிக் ரேடியஸ் தேன் டைட்டானியம். அப்படியே நம்ம கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு தான் அதிகமாக இருக்கும். எட்ரியம்க்கு அதிகமாக இருக்கும், லாந்தனம்க்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம லாந்தனமோட நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதுக்கு அட்டாமிக் நம்பர் 57, இது ஆஃப்மேனியம்க்கு என்னது 72. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் இருக்கா? ஸோ வி ஹாவ் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அப்போ என்ன ஆகும்? அங்க நம்ம பார்த்தோம்ல லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிர்கோனியம்க்கும் ஆஃப்மேனியம்க்கும் எப்படி இருக்கும்? மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் அட்டாமிக் சைஸ் இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் டியூ டு 4D அண்ட் 5D சீரியஸ் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். 4D அண்ட் 5Dல ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் என்னவா இருக்கும்? நம்மளோட ரூல் எல்லாம் அப்ளை பண்ண முடியும். மற்றதெல்லாம் என்னது? எக்ஸப்ஷனல் கேஸ். இதுக்கும் என்னது? ஈக்குவல் அட்டாமிக் ரேடியஸ் தான் இருக்கும். கிளியரா? ஸோ அப்போனா நமக்கு ஸ்காண்டியம், எட்ரியம் அண்ட் லாந்தனம். அப்போ ஸ்காண்டியம் இஸ் ஹேவிங் லெஸ் அட்டாமிக் ரேடியஸ், அதுக்கப்புறம் எட்ரியம் அண்ட் அதுக்கப்புறம் லாந்தனம். அதுவே நமக்கு டைட்டானியம், ஜிர்கோனியம், ஆஃப்மேனியம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜிர்கோனியம்க்கும் ஆஃப்மேனியம்க்கும் ஈக்குவல் அட்டாமிக் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டைட்டானியம், ஜிர்கோனியம் அண்ட் ஆஃப்மேனியம் கொடுத்துருந்தாங்கன்னா இதுவும் டவுன் த குரூப் தானே அப்படின்னு கிடையாது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நடுவில் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு லாந்தனைட் அண்ட் ஆன்டினைட் கான்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? டைட்டானியம் வில் பி ஹேவிங் மோர் அட்டாமிக் ரேடியஸ், but titanium will be having less atomic radius, but zirconium and hafnium will be having equal atomic radius. Clear? Next last ஒரு example பார்க்கலாம். அலுமினியம், போரான், கேலியம், இண்டியம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா this is along a group. ஆமா தானே? ஸோ என்ன குரூப் பார்த்தீங்கன்னா போரான், அதுக்கப்புறம் என்ன வரும்? அலுமினியம் வரும், அதுக்கப்புறம் என்ன வரும்? கேலியம் வரும், அதுக்கப்புறம் இண்டியம் வரும். So in the group what happens? Atomic size increases. Along a group atomic size என்ன ஆகும்? Increase ஆகும். அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? போரான் will be having less atomic size. அப்போ நெக்ஸ்ட் அலுமினியம்க்கு மோர் வரணும், அதுக்கப்புறம் என்ன வரணும்? கேலியம் வரணும், அதுக்கப்புறம் வரணும் இண்டியம் வரணும். பட் இங்க எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷனல் கேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா aluminum and gallium will be having more or less equal atomic radius because due to what அப்படின்னு பார்த்தோம்னா poor shielding effect of (3D) electrons in gallium. Clear? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதை விட இந்த எக்ஸப்ஷன் கேசஸ்ல இருந்து மட்டும்தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதை நீங்க கிளியரா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டாபிக் அயோனிக் ரேடியஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? அயோனிக் ரேடியஸ் பார்க்க போறோம். What is ionic radius அப்படின்னு பார்த்தோம்னா ionic radius is distance from center of nucleus of ion. ஸோ நமக்கு அயான் இது ரொம்ப முக்கியம். சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ் ஆஃப் அயான் up to which it exerts its influence. ஸோ இதோட மீனிங் என்னன்னா எவ்வளோ தூரம் அந்த அயானோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதுதான் நமக்கு என்ன சொல்றோம்? அயானிக் ரேடியஸ். இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எலக்ட்ரான் கிளவுட் இஸ் ஃபெல்ட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ சோடியம் எடுத்துக்கிறோம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னது? 11.
இப்போ this is you have 2 electrons. இங்க வந்து எவ்வளவு இருக்கும் 8 electrons. third shell எவ்வளவு இருக்கும் 1 electron இருக்கும், right? So this is 2. So இங்க 2 electron, இங்க எவ்வளவு இருக்கும் 8 electrons, which is 2, 8, 1, right? 3, 4, 5, 6, 7, 8. இங்க எவ்வளவு இருக்கும் 8 electrons இருக்கும். For example, next அதுவே Na+. So இங்க இருந்து இங்க இருக்கிற distance, இதை நம்ம சொல்லுவோம் radius, atomic radius. இப்போ இந்த அயானிக் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. Na+னா என்னது, இந்த ஒரு எலக்ட்ரான் போயாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கும் 2, 8 மட்டும்தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரெண்டு ஷெல் தான் இருக்கும். இப்போ வந்து இங்க 2 எலக்ட்ரான், இங்க எவ்வளவு இருக்கும் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ நவ் இட் இஸ் இங்க இருந்து இங்க இருக்க டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்றோம் அயானிக் ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் கேட்டயான் அப்படின்னும் போது திஸ் இஸ் கேட்டயானிக் ரேடியஸ். இப்போ இதுவே Cl மைனஸ் இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், திஸ் இஸ் ஆனயான் அண்ட் வி கால் இட் அஸ் ஆனயானிக் ரேடியஸ். கிளியரா? ஸோ இங்க நியூக்ளியஸ்ல இருந்து எங்க எலக்ட்ரான்களோட இந்த நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எது வரைக்கும் இருக்கு, இந்த நியூக்ளியஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எது வரைக்கும் இருக்கு, அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். கிளியரா? இந்த அயனிக் ரேடியஸை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாலிங் he gave some important things. ஸோ பாலிங் கால்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலிங் கால்குலேஷன் ஃபர்ஸ்ட் அயனிக் ரேடியஸ் ஆஃப் யூனிவேலண்ட் அப்படின்னா என்னது, சிங்கிள் பிளஸ் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் Na+, Cl மைனஸ், அந்த மாதிரி யூனிவேலண்டோட அயனிக் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னு பார்த்தோம்னா, தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாண்ட். அந்த Na+, Cl மைனஸ் இஸ் ரேடியஸ் ஆஃப் Na+, பிளஸ் ரேடியஸ் ஆஃப் Cl மைனஸ். ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் Na அப்படின்னா, திஸ் இஸ் Na+, அப்படின்னா தென் இது என்னது Cl minus. So this is the distance between the nucleus. நமக்கு bond form ஆன அப்புறம் this is the distance between the nucleus. Now இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா radius of, that is ionic radius of Na+. So இந்த distance என்ன இருக்கும் ionic radius of Cl minus. The total distance is this much. So இதை நம்ம எப்படி எழுதுறோம், distance is equal to radius of cation plus radius of anion. So this is the way to calculate the ionic radius. இப்போ இதுல இம்பார்ட்டண்டா நம்ம என்ன நோட் பண்ண போறோம் அப்படின்னா, when it is having noble gas configuration, so எல்லாமே வந்து என்ன பண்ணும், யூஸ்வலா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் தான் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதே நான் சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். இப்போ Na எடுத்துக்கிட்டோம்னா 11, இது Na+ ஆகும்போது என்ன ஆகுது 10 எலக்ட்ரான்ஸ். இந்த 10 எலக்ட்ரான்ஸ் எந்த கேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நியான் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்புறம் குளோரினோட எலக்ட்ரான் எவ்வளோ 17. ஸோ இது என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை இங்க ஒரு எலக்ட்ரானை வெளியில விடுது, இங்க ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணி நமக்கு என்ன வருது குளோரின் மைனஸ். So this is having 18 electrons. In the 18 electrons எதுன்னு பார்த்தோம்னா argon gas configuration. So every atom tend to lose electron or accept electron to attain என்னது noble gas configuration. இப்போ இந்த மாதிரி noble gas configuration வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, see this is, if it is a radius of cation, that is inversely proportional to its effective nuclear charge of cation. அப்படின்னா என்ன அர்த்தம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமா இருந்தா ரேடியஸ் கம்மியா இருக்கும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னது, இந்த சார்ஜ் உள்ள இருக்கிற நியூக்ளியஸோட சார்ஜ். இது எல்லாமே ஸ்கிரீனிங் எஃபெக்ட்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம முன்னாடி சொன்னேன்ல, Z effective is equal to அட்டாமிக் நம்பர் மைனஸ் எஸ், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இந்த சார்ஜ் இருக்கும்போது இது நிறைய இருந்தா என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸை ஃபுல்லா பிடிச்சி இழுக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும், ரேடியஸ் கம்மியாயிடும். அதுவே ionic radius of anion, again same thing, indirectly proportional to effective nuclear charge of anion. Clear? So effective nuclear charge அதிகமா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், ரேடியஸ் கம்மியாகும். அவ்வளவுதான். இப்போ இது நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம எழுதும் போது RC plus, ஸோ ரேடியஸ் இதெல்லாம் ப்ராப்ளம் போடுறதுக்கு யூஸ் ஆகும், RC plus by RA minus.
is equal to, so இது என்னது 1 by effective nuclear charge of cation by 1 by effective nuclear charge of anion. So that is ரெண்டை combine பண்ணும்போது என்னது RC plus by RA minus radius of ionic radius of cation by ionic radius of anion is equal to effective nuclear charge of, பாருங்க இது மேல போய்டும், anion by effective nuclear charge of cation. Clear? So this will be useful in doing the problems. நமக்கு இது ரெண்டு கொடுத்துட்டு இது ஏதாவது கேட்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுட்டோம்னா ப்ராப்ளம்க்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நமக்கு இங்கே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது we need to know some hints. ஸோ இந்த ஹின்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நமக்கு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும். வாட் ஹேப்பன்ஸ் இந்த லெஃப்ட் டு ரைட்னாலே என்னது in a period what happens to the ionic radius? ionic radiusனாலே என்னது ஒரு கேட்டயானா இருக்கணும் இல்லைன்னா ஆனியானா இருக்கணும், அதுதான் ionic radius. இப்போ லெஃப்ட் டு ரைட் என்ன பிக்சர், இது எல்லாமே என்ன அட்டன் பண்ண பார்க்கும், ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியட்னா என்னது ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. Okay, so in the size ionic size or ionic radius or ionic size is indirectly proportional to atomic number. So that means what? Atomic number அதிகமா இருந்ததுன்னா ionic size கம்மியா இருக்கும். நான் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். For example, N3, இப்போ N3 minus O2 minus F minus next Na plus Mg2 plus Al3 plus இது எல்லாமே ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ். அப்படின்னா பாருங்க N நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 7. அண்ட் வாட் இஸ் N3 minus? N3 minusனா எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 10 electrons. தட் வில் பி ஈக்குவல் டு என்ன கேஸ் கான்ஃபிகரேஷன், ஹீலியம் நியான். அப்போ O2 minus ஆக்சிஜனுக்கு 8, இங்கே என்ன வரும் 8 plus 2 10, அதே நியான் தான். அப்புறம் என்னது F மைனஸ், எஃப்க்கு வந்து 9, F மைனஸ்னா என்னது 9 plus 1 10, அதாவது 3 எலக்ட்ரான் இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோபல் கன் கான்ஃபிகரேஷன். அப்படியே எல்லாமே இப்போ அலுமினியம் 3 பிளஸ்னா என்னது, அலுமினியம்க்கு 13 அட்டாமிக் நம்பர், 3 பிளஸ்னா என்ன அர்த்தம், 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, அதாவது 13 minus 3 is 10. இதுவும் என்னது நியான். So these are isoelectronic species along a period. இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட அட்டாமிக் நம்பர் பாருங்க, this is 7, 8, 9. So as the atomic number goes on increases, ionic radius என்ன ஆகும், decrease ஆகும். அப்போ என்ன ஆகும், ஸோ இதுக்கு தான் கம்மி அட்டாமிக் நம்பர் இருக்கிறதுனால இதுக்கு அயனிக் ரேடியஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அட்டாமிக் நம்பர் கோஸ் ஆன் இன்க்ரீசஸ், அயனிக் சைஸ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கிளியரா ஃபார் திஸ் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ். இதெல்லாம் ஹிண்ட் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இப்போ அதுவே நெக்ஸ்ட் பீரியட் எடுத்துக்கணும்னு பார்த்துக்கிங்களா, பாஸ்பரஸ் P3 மைனஸ், அது ஆக்சிஜன் கீழே என்ன வரும், சல்ஃபர். அதே மாதிரி ஃப்ளூரின்க்கு கீழே என்ன வரும், குளோரின். இது வந்து என்ன வரும், பொட்டாசியம். இங்கே கால்சியம். இப்போ என்னாகும், P3 மைனஸ்க்கு தான் என்னாகும், அயனிக் ரேடியஸ் கம்பேரிங் இந்த பீரியட். நம்ம முக்கியமாக பார்க்கணும் இந்த பீரியடு. இது எல்லாமே எப்படி இருக்கணும், ஐசோ எலக்ட்ரானிக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஆர்கான் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும். தே வில் பி ஹேவிங் 18 electrons. ஸோ அயனிக் சைஸஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அட்டாமிக் நம்பர் இந்த பீரியட். இப்போ இதுவே நம்ம குரூப்புக்கு வந்தோம், இந்த குரூப். So what is this, top to bottom in a group. இதுல வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா as the shell number increases, இது as usual தான், ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஷெல் நம்பர், அதாவது KLMN ஷெல் இருக்குல்ல, ஷெல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது சைஸும் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கோம், என்னது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். பாருங்க, இது அயனிக் ரேடியஸ்ன்றத நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் பிளஸ் போடணும். இதெல்லாம் பிளஸ்.
இப்போ எதுக்கு வந்து அயனிக் ரேடியஸ் கம்மியா இருக்கும்? லித்தியம் பிளஸ் வில் பி ஹேவிங் less ionic radius. ஏன்னா as the size increases, as the shell number increases, ionic size also increases. அப்போ இப்படி டாப் டு பாட்டம் வரும்போது லித்தியம், அப்புறம் என்ன வரும்? சோடியம், அப்புறம் பொட்டாசியம், அப்புறம் ருபீடியம், அப்புறம் சீசியம். கிளியரா? இதுவே நம்ம ஹாலோஜன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஹாலோஜன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும்? ஃப்ளூரின், ஃப்ளூரின், குளோரின், இதெல்லாம் அயோனிக் சைஸ், நாட் அட்டாமிக் ரேடியஸ். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அப்புறம் அயோடின், எல்லாத்துக்கும் நம்ம சார்ஜஸ் இருக்கணும். கிளியரா? ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் கேஸ், இது வந்து ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஸோ இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக என்ன நோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹைட்ரேட்டட் ரேடியஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஹைட்ரேட்டட் ரேடியஸ் இது நம்ம என்ன பண்ணுவோம்? டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸில் படிப்போம். ஹைட்ரேட்டட் அதாவது லித்தியம் கூட, லித்தியம் ஆர் சோடியம் ஆர் பொட்டாசியம், இந்த ஆல்கலி எலிமெண்ட்ஸ் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணும் போது, இப்போ இதெல்லாம் வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்குன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இது கூட வாட்டர் ஆட் பண்ணும் போது என்னது? லித்தியம் ஹைட்ராக்சைடா வரும். ஸோ அந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, when it is in aqueous state, பாருங்க லித்தியம் பிளஸ்க்கு இதுக்கு தானே வந்து ஹையரா இருக்கு. ஆனா when it is in aqueous state, this will be having higher hydrated radius. இது நிறைய தடவை நமக்கு கேட்டிருக்காங்க. ஹைட்ரேட்டட் ரேடியஸ் வரும்போது லித்தியம் கூட வாட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? அதோட சைஸ் பெருசாயிடும், அதோட அயானிக் சைஸ் வந்து பெருசாயிடும். நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ். ஏன் இதை போடுறோம்னா, இது படிக்கும் போது இது வந்து கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது லித்தியம் அயனிக் ரேடியஸ் இது லித்தியம் தான் கம்மியா இருக்கும். ஆனா அதுவே நம்ம வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? ஹைட்ரேட்டட் ரேடியஸ், தட் இஸ் Li பிளஸ் வில் பி ஹேவிங் மோர் ஹைட்ரேட்டட் ரேடியஸ். இது நம்ம சார்ஜ் அண்ட் சைஸை வச்சு பார்ப்போம். கண்டக்டன் லெசன்ஸ்லயும் நம்ம இதை பார்ப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அயனிக் ரேடியஸ். இந்த எக்ஸெப்ஷன்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கணும். அயனிக் ரேடியஸ் முக்கியமா நம்ம பார்க்கறது என்னது? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ் இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் வென் த அட்டாமிக் நம்பர் அண்ட் அயனிக் சைஸ், அட்டாமிக் நம்பர் அதிகமா இருந்தா அயனிக் சைஸ் என்னவாகும்? கம்மியா இருக்கும். இப்போ லாஸ்டா இன்னும் ஒரு முக்கியமான ஒண்ணு இருக்கு. ஒரு சிங்கிள் எலிமெண்ட் நம்ம கம்பேர் பண்றோம். சிங்கிள் எலிமெண்ட். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ, இது வந்து ஒரு ஆனையானா இருக்கு, அதே வந்து ஒரு நார்மல் எலிமெண்டா இருக்கு, அதே மாதிரி கேட்டையானா இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது ஆனையானா இருக்கிறதுக்கு தான் என்னது? மோர் வாட் யூ சே அயனிக் ரேடியஸ். கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் n மைனஸ் இஸ் ஆனையான், வெறும் n இருக்கு, அப்புறம் n பிளஸ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் an anion which is having higher radius and this is cation which is having lower radius. ஒரு சிங்கிள் எலிமெண்ட் சேம் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஆனையானுக்கு தான் என்னவா இருக்கும்? அதிகமான சைஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்குல்ல, அதனால இதுக்கு தான் வந்து சைஸ் அதிகமாக இருக்கும், கேட்டையானுக்கு சைஸ் கம்மியாக இருக்கும். பாருங்க, யூனிவேலண்ட் தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம அதை நம்ம பார்த்து தான் எழுதணும். ஸோ when you are comparing the single element, anion will be having greater size, greater ionic radius, and cation will be having lesser ionic radius. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதுல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். IE, that is ionization energy or ionization enthalpy. ஸோ இதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டோம்னா டெல்டா ஹெச் ஐ போட்டுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி ரெப்ரசென்ட் பண்ணுறோம். வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா, the amount of energy required to remove the loosely bound electron from valence shell,
ஷெல் ஆஃப் முக்கியமானது என்ன ஐசோலேட்டட் நியூட்ரல் gaseous atom. ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் என்ன சொல்றோம் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம் ஸோ இது எப்படின்னா ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் கேஜி கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ் ஆர் த யூனிட் இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரான் வோல்ட் ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு என்ஏ அப்படின்றது என்னது அட்டாமிக் நம்பர் 11 இது ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம் இது 281 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி அதாவது கொஞ்சம் எனர்ஜி கொடுத்து இங்க இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண போறோம் இந்த எனர்ஜி கொடுத்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்க Na plus an electron is removed. Clear? So this we call it as ionization energy. So இது வந்து என்னது ionization energy 1. To remove a first electron ஒரு electron remove பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் ionization energy 1 வரும். இப்போ for example next இப்போ இன்னொன்று to remove a second. இப்போ நம்ம மெக்னீஷியம் எடுத்துக்கலாம் மெக்னீஷியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் அயனைசேஷன் எனர்ஜி சப்ளை பண்றோம் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு என்ன வருது Mg பிளஸ் வருது பிளஸ் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் இது என்ன சொல்றோம் அயனைசேஷன் எனர்ஜி 1ன்னு சொல்றோம் அதுவே இப்போ என்ன பண்றோம் Mg பிளஸ்ல இருந்து திரும்பவும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறோம் அதுக்கப்புறம் என்னவாகுது இது Mg2 பிளஸ் ஆகுது ஸோ ஒரு எலக்ட்ரானை இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம் இது என்ன சொல்றோம் அயனைசேஷன் எனர்ஜி 2 So these we call it as successive ionization energy. முதல்ல ionization energyனா என்னன்னு தெரியணும் the amount of energy required to remove an electron தான் நம்ம என்ன சொல்றோம் ionization energy அப்படின்னு சொல்றோம் ஸோ நம்ம எனர்ஜி சப்ளை பண்றதுனால இந்த டெல்டா ஹெச் வேல்யூ எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும் பாசிட்டிவ் ஆஃப் கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ்ல இருக்கும் ஏன்னா நம்ம எனர்ஜி சப்ளை பண்றோம் நமக்கு என்ன வருது எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது இதெல்லாம் என்னது அயனைசேஷன் சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜி ஸோ திஸ் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி இதெல்லாம் வந்து என்னது சக்சசிவ்னா என்னது அடுத்தடுத்து சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜி ஸோ இன் திஸ் கேஸ் நமக்கு என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி வில் பி லெஸ் தேன் அதுக்கப்புறம் என்ன வரும் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதுக்கப்புறம் என்ன வரும் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படியே போயிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஈஸி அப்புறம் இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இன்னும் அதிகமான எனர்ஜி கொடுத்தாதான் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும் ஸோ சக்சசிவ் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் இன் திஸ் ஆர்டர் கிளியரா இப்போ நம்ம அயனைசேஷன் எனர்ஜி எப்படி பீரியட்ல இது நம்ம ட்ரெண்ட் தான் நமக்கு முக்கியம் ஸோ ஹவு த அயனைசேஷன் எனர்ஜி ட்ரெண்ட் இன் அ பீரியட் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ வாட் ஹேப்பன் டு த அயனைசேஷன் எனர்ஜி வென் வி ஆர் மூவிங் லெஃப்ட் டு ரைட் பீரியட்னா என்னது லெஃப்ட் டு ரைட் தானே ஸோ இன்ன லெஃப்ட் டு ரைட் இன்ன பீரியட் நமக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும் அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் இஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும் அதாவது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்போ என்ன ஆகும் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகும் போது என்ன ஆகும் சின்னதாக இருக்கும் போக 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 சைஸ் சின்னதாக இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் நம்மளால இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும் ஆஸ் த அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ் வாட் ஹேப்பன்ஸ் த ப்ரோட்டான்ஸ் இருக்குல்ல ப்ரோட்டான்ஸ் வில் hold proton na enadhu that is the nucleus oda charge nuclear charge that is positive protons will hold the electrons tightly protons will hold the electrons tightly hold electrons டைட்டா வந்து நமக்கு என்ன ஆகும் ஹோல்ட் பண்ணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் we have to supply more energy to remove electron. So what happens on moving left to right? Ionization energy increases. Clear? On moving left to right, ionization energy increases. நமக்கு atomic size decrease ஆனாலே என்ன ஆகும் ionization energy நமக்கு increase ஆகும்
இப்போ நம்ம இதை அப்படியே சொல்லிட முடியாது. நம்ம என்னப்போ நமக்கு டீவியேஷன்ஸ்லாம் இருக்கு. டீவியேஷன் அலாங் ஏ குரூப் இதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம செகண்ட் பீரியடை எடுத்துக்கிறோம். செகண்ட் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் பீரியட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ரைட்? லித்தியம், பெரிலியம், போரான். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகணும்னா we know that ionization energy increases along a period. அப்படின்னா என்ன ஆகணும், ionization energy இப்படி தான் போகணும், ட்ரெண்டா இல்லாமல் இப்படி தான் நமக்கு போகணும். பட் இட் இஸ் ராங், இட் இஸ் நாட் த கேஸ். இந்த மாதிரி இல்லை. நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இப்போ when we are taking பெரிலியம் அண்ட் போரான், இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ when you are taking beryllium and boron, beryllium ஓட அட்டாமிக் நம்பர் என்னது 4. இதோட கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் 1s2 2s2. இது பாத்தீங்கன்னா இது ஏறக்குறைய எப்படி இருக்கு, கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. ஓகேவா, கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ நமக்கு இதுல இருந்து it is difficult to remove an electron. So it is difficult to remove எலக்ட்ரான். அப்போ இதோட அயனைசேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். the ionization energy will be more in this case. அதே மாதிரி இப்போ நம்ம போரான் எடுத்தோம்னா அட்டாமிக் நம்பர் என்னது 5. இதுல பார்த்தோம்னா இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது 1s2 2s2 2p1. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு, இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. ஸோ இட் இஸ் ஈஸி டு ரிமூவ் எலக்ட்ரான். ஓகேவா. ஸோ இந்த கேஸ் என்னவாகும், அயனைசேஷன் எனர்ஜி கம்மியா வரும். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா when we are comparing நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது when you are comparing நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இப்போ நைட்ரஜன் பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர் என்னது 7. ஸோ இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது 1s2 2s2 2p3. இதுல பார்த்தீங்கன்னா this is half filled. Okay, this is half filled and it is stable. ஆனா அதுவே ஆக்சிஜன் பார்த்தோம்னா 8. இது என்னது, this is not half filled. 1s2 2s2 2p4. so not half filled. அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதோட அயனைசேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும், மோரா இருக்கும். இதோட அயனைசேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும், லெஸ்ஸா இருக்கும். ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம மாற்றி அனுப்பணும்னா இது பாருங்க, இது இங்கே இப்படி போட்டுக்கணும். அதே மாதிரி இது இங்கே இப்படி போட்டுக்கணும். மாற்றி எழுதிக்கணும். இது ரெண்டு மட்டும். இது எந்த பீரியட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல. அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், அதுக்கப்புறம் என்ன வந்துடும் இங்கே போரான், இங்கே என்ன வரும் பெரிலியம். ஸோ லித்தியம், அதுக்கப்புறம் அதோட அயனைசேஷன் எனர்ஜியை விட எதுக்கு நெக்ஸ்ட் போரான், அப்புறம் தான் என்ன வரும் பெரிலியம், அப்புறம் என்ன வரும் கார்பன். ஸோ கார்பனுக்கு அப்புறம் இங்க ஆக்சிஜன், இங்க நைட்ரோஜன். ஓகேவா. ஸோ கார்பன், அதுக்கப்புறம் என்ன வரும் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் நைட்ரோஜன், அதுக்கப்புறம் ஃப்ளூரின், அதுக்கப்புறம் நியான். கிளியர். திஸ் இஸ் த டிவியேஷன் அலாங் அ பீரியட். இது வந்து செகண்ட் பீரியட். இப்போ நம்ம தேர்ட் பீரியடுக்கு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் செகண்ட் பீரியட். இப்போ இதே மாதிரி தேர்ட் பீரியட். தேர்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னது, லித்தியம் கீழே என்ன வரும், திஸ் இஸ் சோடியம், அப்புறம் என்ன வரும் மெக்னீசியம், அலுமினியம், சிலிகான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், அப்புறம் வந்து என்ன வரும் ஆர்கான் வரும். கிளியர். இதுதானே நமக்கு ட்ரெண்ட். பட் திஸ் இஸ் ராங். நமக்கு என்னமா மாறுபடும், திஸ் இஸ் ராங். இப்போ நமக்கு என்ன சேஞ்ச் வரும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்க மெக்னீசியமும் அலுமினியமும் நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். அங்க நம்ம என்ன பண்ணோம் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் போட்டோம்ல, அந்த மாதிரி பாஸ்பரஸும்
சல்ஃபரும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, இங்க அலுமினியம், இங்க Mg. ஸோ இங்க சல்ஃபர், இங்க வந்து பாஸ்பரஸ். இப்போ நமக்கு கரெக்ட் ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சோடியம், அதுக்கப்புறம் என்ன வரும் அலுமினியம், அதுக்கப்புறம் என்ன வரும் மெக்னீசியம், அதுக்கப்புறம் சிலிக்கான், அதுக்கப்புறம் என்ன வரும் சல்ஃபர், பாஸ்பரஸ், குளோரின், அதுக்கப்புறம் என்ன வரும் ஆர்கான். கிளியர். ஸோ திஸ் இஸ் நம்ம இதுதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட்ல உள்ள ட்ரெண்ட். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எதுக்கு போகணும், குரூப்புக்கு போகணும். ஸோ திஸ் இஸ் அலாங் ஏ பீரியட். இப்போ டவுன் த குரூப், நம்ம இப்போ குரூப்புக்கு போகும்போது டவுன் த குரூப், what happens to the ionization energy? The ionization energy என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா as we move down the group in the top to bottomல நம்ம போகும்போது என்ன ஆகுது, அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அட்டாமிக் சைஸ் increases அப்படின்னா என்ன அர்த்தம்? பிகாஸ் ஷெல்ஸ் ஆர் ஆடட். ஷெல்ஸ் ஆர் நான் கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல்னு சொல்லிட்டு நம்ம மேல இருந்து கீழே வரும்போது ஷெல்ஸ் ஆர் ஆடட். அப்போ என்ன ஆகும், அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், த நியூக்ளியர் சார்ஜ், தட் இஸ் effective நியூக்ளியர் சார்ஜ், நம்ம என்ன போட்டுக்கலாம், effective நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீசஸ். effective நியூக்ளியர் சார்ஜ் டிக்ரீசஸ். அப்போ அயனைசேஷன் எனர்ஜியும் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி வில் ஆல்சோ டிக்ரீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம as we move from top to bottom என்ன ஆகுது, சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இப்படி இந்த சைஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்து என்ன ஆகும், பெரிய சைஸ் வரும். அதுக்கடுத்ததுக்கு என்ன வரும், அதை விட பெரிய சைஸ் வரும். அப்ப என்ன ஆகும், இங்க எலக்ட்ரான் இருக்கு, இங்க எலக்ட்ரான் இருக்கு, இங்க எலக்ட்ரான் இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த எலக்ட்ரான் கொஞ்சம் இட் இஸ் டிஃபிகல்ட், கொஞ்சம் டிஃபிகல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, பட் நம்ம போக 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சீக்கிரமா ரிமூவ் பண்ணிடலாமா? திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ், ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். இங்க டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறது கொஞ்சம் எனர்ஜி, லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி சப்ளை பண்ணாலே, லெஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாலே நமக்கு என்ன பண்ணிடுது, we can remove. அப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். திஸ் இஸ் த கான்செப்ட். கிளியரா? as atomic size increases ionization energy decreases. this is along a group. இந்த டாப் டு பாட்டம், நம்ம டாப் டு பாட்டம் வரும்போது என்ன ஆகும், இதுதான் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்கலி. ஆல்கலி என்னது, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். இப்போ நம்ம என்ன பண்ணி சொல்லியிருக்கோம், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அப்போ எதுக்கு வந்து மோர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குன்னு பாருங்க, லித்தியம் வில் பி ஹேவிங் மோர் அயனைசேஷன் எனர்ஜி தேன் sodium, than potassium, than rubidium, than cesium. Okay, so this is the trend in the period. Sorry, trend in the group. Now, இதுல இன்னொரு important point என்னன்னா, noble gases will be always, noble gas group இருக்குல்ல, that will be always having higher ionization energy. இங்க லாஸ்டா நமக்கு noble gases இருக்குல்ல, noble gas. நோபல் கேஸ் குரூப்ல மற்ற இதுல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நோபல் கேஸ் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து என்னது, தே வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் மோர் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி. மோர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். பிகாஸ் வை அப்படின்னு பார்த்தோம்னா தே ஆர் கம்ப்ளீட்லி filled and it is very difficult to remove an electron from this. அதனால என்ன ஆகும், this will be having more ionization energy compared to others in the period and in the group. next இதுலயே நமக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இதுல இந்த ஆல்கலியில இப்போ நம்ம ஒரு போரான் ஃபேமிலி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். போரான் ஃபேமிலியில இருக்கிற ட்ரெண்ட் வந்து கேட்பாங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஆல்கலி ஃபேமிலி. இப்போ வந்து போரான் ஃபேமிலி. போரான் ஃபேமிலியில என்ன இருக்கு, போரான், அலுமினியம், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், கேலியம், இண்டியம், தாலியம்.
ஸோ இதுதானே போரான் ஃபேமிலி. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு W ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு டபிள்யூவை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் போரான். இது வந்து என்னது? அலுமினியம். இது என்னது? கேலியம். நெக்ஸ்ட் திஸ் இஸ் Tl, டாலியம். அதுக்கப்புறம் என்னது? இண்டியம். ஓகேவா? சரி, இங்க என்ன வரும்? கேலியம்க்கு அப்புறம் என்ன வரும்? இண்டியம், அப்புறம் தாலியம். ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு எப்படி நம்ம எழுதணும் இதோட போரான் ஃபேமிலி? நமக்கு ஆஸ் யூஷுவல் போரான் ஃபேமிலி எப்படி இருக்கணும்? போரான் ஷுட் பி ஹேவிங் மோர் அயனைசேஷன் எனர்ஜி. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், இப்படிதான் வரணும். பட் திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி வராது. நமக்கு எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது பாருங்க? போரான். ஸோ போரானுக்கு அப்புறம் எதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tl. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலியம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டியம். கிளியரா? ஓகே. ஸோ இங்க டாலியமை விட நமக்கு என்ன இருக்கு? இண்டியமுக்கு. டாலியமை விட இண்டியமுக்கு மோர் அயனைசேஷன் எனர்ஜி ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டியூ டு லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். என்னாகும்? லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷனா என்னது? டெல்லூரியம் சாரி தாலியம் வந்து என்னாகும்? நல்லா சுருங்கி சின்னதாயிடும். இதோட அட்டாமிக் சைஸ் என்ன ஆயிடும்? சின்னதாயிடும். அப்போ அட்டாமிக் சைஸ் சின்னதான அப்புறம் என்ன ஆகும்? நம்ம நிறைய எனர்ஜி சப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம கேலியம் அண்ட் அலுமினியம். கேலியம் அப்புறம் அலுமினியம் பார்த்தா அலுமினியமுக்கு தானே நிறைய இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, கேலியமுக்கு தான் அலுமினியம் நிறைய இருக்கு. பிகாஸ் டியூ டு இது எப்படின்னு பார்த்தோம்னா புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் 3D எலக்ட்ரான்ஸ். எதுக்கு? கேலியம்க்கு புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்கும். புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனா என்ன ஆகும்? அந்த உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் இருக்கிற புரோட்டான் வந்து வெளில இருக்க எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி இருக்கும்போது the size will be less. புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் 3D எலக்ட்ரான். கிளியரா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு ஆர்டினரியா இருக்கிறத விட எக்ஸப்ஷன்ஸ் தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ டி சீரிஸ் கம்பேர் பண்ணோம்னா இது ஒன்று. டி சீரிஸை கம்பேர் பண்ணும்போது ஸோ 5D சீரிஸ், 3D சீரிஸ், அதுக்கப்புறம் 4D சீரிஸ். ஸோ 5D சீரிஸ்க்கு தான் ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டியூ டு லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். இந்த லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் நம்ம பின்னாடி படிப்போம். லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன் என்னது? அது இருக்கிற சைஸை விட சின்ன சைஸா இருக்கும் டியூ டு ஸ்கிரீனிங் எஃபெக்ட். அப்போ சின்ன சைஸா இருக்கும்போது என்ன ஆகுது? நம்ம எலக்ட்ரான் ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். திஸ் இஸ் டியூ டு லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபேமிலி? போரான் ஃபேமிலி. அயனைசேஷன் எனர்ஜி அலாங் ஏ குரூப் அண்ட் பீரியட் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா we are going to go for electron gain enthalpy or electron affinity. So what is the next topic அப்படின்னு பார்த்தோம்னா electron gain enthalpy, otherwise or we call it as electron affinity. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? டெல்டா ஹெச் வந்து இஜி எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர் இஜி ஆர் இஏ போடுவோம். ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதோட யூனிட் என்னன்னா கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். வாட் இஸ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, amount of energy released. நம்ம அயனைசேஷன் எனர்ஜிக்கு என்ன கொடுத்துருக்கோம்? the amount of energy we have to give. ஆனா இங்க amount of energy released when an electron is added to the valence shell
of an isolated neutral gaseous atom. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியூட்ரல் கேஷியஸ் ஆட்டம் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்றோம். ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது இது என்னவாகுது, ஏ மைனஸ்ன்னு ஆகுது. மைனஸ் ஆகி நமக்கு என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி, த எனர்ஜி ரிலீஸ்ட். நம்ம அயனைசேஷன் எனர்ஜி என்ன அப்படின்னா எலக்ட்ரானை நம்ம எலக்ட்ரானை எடுக்கும்போது நம்ம எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை எடுக்கிறோம். இங்க என்னன்னா எலக்ட்ரான் எடுக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்போ இதுல பார்த்தோம்னா இந்த டெல்டா ஹெச்சோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த டெல்டா ஹெச் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவா இருக்கும் அல்லது சில சமயம் பாசிட்டிவா இருக்கும். எதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நோபல் கேஸ். ஏன்னா நோபல் கேஸ்க்கு ஏன் பாசிட்டிவ் ஆர் ஜீரோ? நைட்ரஜனுக்கு வந்து என்னவா இருக்கும், பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நமக்கு நோபல் கேஸ் எப்படின்னா ஆல்ரெடி கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லையா? அப்போ நமக்கு இட் ஹாஸ் என்னது, ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதுக்கு எலக்ட்ரானே தேவைப்படாது. இட் ஹாஸ் ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், நாம எலக்ட்ரானை எடுக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகிறத விட நாம எலக்ட்ரானை ஆட் பண்றதுக்கே நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ திஸ் வில் பி ஹேவிங் ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. மற்றதுக்கெல்லாம் வந்து என்ன இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இப்போ இதுவே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அதாவது செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஒரு எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏ மைனஸ்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, A2-. இங்க நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, தட் இஸ் டெல்டா ஹெச் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி 2. திஸ் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஏன்னா நம்மளால இன்னொரு எலக்ட்ரான் நமக்கு ஆட் ஆகும்போது சார்ஜ் டென்சிட்டி அதிகமாகும் போது என்ன ஆகுது, த எனர்ஜி ரிலீஸ் வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட் ரேதர் தென் ரிலீஸ்ட். கிளியரா? ஸோ இதை நமக்கு பேஸ் பண்ணி, அதாவது நெகட்டிவ் இந்த பாசிட்டிவ் இந்த எக்ஸெப்ஷனல் கேஸ் பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கிளியரா? இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் இது எப்படிலாம் நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் குரூப் அண்ட் பீரியட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இஃப் டெல்டா இஜி டெல்டா ஹெச் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து மோர் நெகட்டிவா இருந்ததுன்னா, என்னது மோர் நெகட்டிவ்னா என்னது, -300 -400 -200 அப்படின்னு மோர் நெகட்டிவ் வேல்யூவா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் மோர். கிளியரா? அப்படின்னா என்ன அர்த்தம், அது சீக்கிரமா அது எலக்ட்ரானை எடுத்துக்குது, எலக்ட்ரான் அதுக்கு வேணும். அப்புறம் வந்து என்னாவது, எலக்ட்ரான் கம்மியா அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் மோர் நெகட்டிவ் வேல்யூனா எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் மோர். இப்போ இதுல பார்த்தோம்னா ஹாலோஜன்ஸோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளூரினோடது 9. அப்போ என்ன வரும், 1s2 2s2 2p. ஃப்ளூரினோட 9 1s2 2s2 என்ன வரும், 2p5, ரைட்? அப்போ என்ன ஆகும், இதுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்ததுன்னா இட் வில் அட்டைன் த நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், நியானோட கான்ஃபிகரேஷன். அப்போ என்ன ஆகும், இது சீக்கிரமா எலக்ட்ரானை எடுத்துக்கும். அப்போ இதோட எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஹாலஜன்ஸ் வில் பி ஹேவிங் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்பேர்ட். அதே இதுல வந்து நோபல் கேஸ் எப்படி இருக்கும், நோபல் கேஸ் வில் பி ஹேவிங் ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதுக்கு ஏற்கனவே கம்ப்ளீட்லி ஃபில்டு, அதனால இதுக்கு எலக்ட்ரானே தேவைப்படாது. கிளியரா? நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
இது நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? இப்போ Na சோடியம் இருக்குன்னா வாட் வி ஆர் டூயிங், அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம எனர்ஜி சப்ளை பண்றோம். அப்ப என்ன ஆகும், டெல்டா ஹெச்சோட வேல்யூ தட் வில் பி பாசிட்டிவ். நம்ம எனர்ஜியை சப்ளை பண்றோம், இது எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்குது. இட்ஸ் ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டம். நெக்ஸ்ட், இஃப் Na பிளஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, Na வருது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், an electron is added, energy is released. கிளியரா? இங்க டெல்டா ஹெச் வேல்யூ என்னது, நெகட்டிவ். இது ரெண்டும் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது இதுக்கு எனர்ஜி நம்ம என்ன பண்றோம், அயனைசேஷன் எனர்ஜினா இங்க எனர்ஜியை சப்ளை பண்ணி ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றோம். இங்க என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றதுனால என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. கிளியர்? ஸோ அந்த எனர்ஜி ரிலீஸ் இஸ் நெகட்டிவ், நம்ம ஆட் பண்றதுனால பாசிட்டிவ். இது சேம் Na பிளஸ் தான். அப்போ இது வந்து நம்ம ப்ராப்ளம் கால்குலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிளியரா? ஸோ இப்போ இந்த அயனைசேஷன் திஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டியோட ட்ரெண்ட் along a period how it varies. So along a period how it varies அப்படின்னு பார்த்தோம்னா, so when we are moving left to right in a period, left to right மூவ் ஆகும்போது என்ன ஆகும், atomic size decreases. ஆமாந்தானே? atomic size decreases, effective nuclear charge increases. So what, electron affinity value, atomic size decrease ஆனாலே electron affinity ஓட value என்னவாயிடும், increase ஆயிடும். electron affinity value will increase. So on moving left to right, இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம கடைசியா நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். on moving left to right electron affinity value வந்து increase ஆகும். பட் திஸ் இஸ் நாட், எப்பயுமே நம்ம போகும்போது என்ன ஆகும், this is not the trend. We have some exceptions and deviations. இப்போ நம்ம செகண்ட் பீரியட் எடுத்துக்கிறோம். செகண்ட் பீரியட் எடுத்துக்கும் போது நமக்கு என்ன இருக்கு, லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். இதுதான் செகண்ட் பீரியட் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், லெஃப்ட் டு ரைட் ஆகும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ நமக்கு என்ன வரணும், இப்படிதான் வரணும், ரைட்? இப்படி வரணும். பட் திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி நமக்கு கரெக்டான டீவியேஷன்ல, கரெக்டான ஆர்டர்ல நமக்கு இன்க்ரீஸ் ஆகல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் பெரிலியம். ஸோ பெரிலியம் எடுத்துக்கிட்டோம்னா we have an electronic configuration 1s2 2s2. இப்போ இது பார்த்தோம்னா it is already completely filled. already completely filled அப்படின்னும் போது என்ன ஆகும், it has no affinity of electron. affinityனா என்னது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் தேவைப்பட மாட்டேங்குது. no affinity of electron. அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்கும், அதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி பெரிலியம்க்கு அப்புறம் நைட்ரோஜன் எடுத்துக்கிட்டோம்னா அட்டாமிக் நம்பர் என்னது, 7. இதுல என்ன பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p3. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஹாஃப் ஃபில்டு. எப்படி இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னது, இட் ஹேஸ் நோ அஃபினிட்டி ஆஃப் எலக்ட்ரான். அப்போ நியான் எடுத்துக்கிறோம். நியான் வந்து என்னது, 10 கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லையா, 1s2 2s2 2p6. அப்போ this is also half filled, this is completely filled இல்லையா. அப்போ என்ன ஆகும், ஸ்டேபிள். இதுக்கும் என்னது, no affinity of electron. either they may have positive என்னது, அது எனர்ஜி எடுத்துக்கும். இதுக்கு வந்து என்னது, ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. எப்பயுமே இதுக்கு நோபல் கேசஸ்க்கு ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் நான் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரும், பிஇ வரும். ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும், ஆல்கலின். ஓகேவா, பிஇ. அதுக்கப்புறம் என்இ, நியான், நைட்ரோஜன், போரான், லித்தியம், அதுக்கப்புறம் கார்பன், அதுக்கப்புறம் ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஃப்ளூரின். ஸோ இதுதான் ட்ரெண்ட். இது நம்ம இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேசஸ், இது நம்ம படிச்சு தான் ஆகணும். நம்ம எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கல சொல்றேன் பாருங்க. பெஸ்ட்
நெஸ்டி, நெஸ்ட் டி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்ட் நெஸ்ட் ட்ரீ. நாட், என் ஃபார் நைட்ரஜனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், என் போட்டுக்கலாம். ஓகே, நாட் பேட், நாட் பேட் லைக் காஃபி, COFFEE. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா BE, BE will be having less. இதுக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதுக்கப்புறம் BE NE வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், நைட்ரஜன், அப்புறம் போரான், அப்புறம் லித்தியம், கார்பன், ஆக்சிஜன், F. ஸோ இதுதான் ட்ரெண்டு. நம்ம இதுதான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கம்பேரிசன் பெரிலியமா நியானான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம பெரிலியம் தான் லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பீரியட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், தேர்ட் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பீரியட் பார்த்துட்டோம். இதே மாதிரி தேர்ட் பீரியட்ல ஸோ தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு முதல்ல நம்ம எழுதுறோம். என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, லித்தியம் கீழே சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், அப்புறம் குளோரின், அப்புறம் ஆர்கான் வரும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஷுட் பி கோ இன் திஸ் ஆர்டர். பட் திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் நாட் த கேஸ். நமக்கு எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல எப்படி என்ன வருது, ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் வருது. ஸோ Mg, அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான், திஸ் இஸ் நோபல் கேஸ். அதுக்கப்புறம் என்ன வரும்னா Al, அப்புறம் Na, அதுக்கப்புறம் Si, அதுக்கப்புறம் S, அதுக்கப்புறம் குளோரின். ரைட்? ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னா, பாஸ்பரஸ், எஸ்ஸுக்கு சிலிக்கானுக்கு அப்புறம் பாஸ்பரஸ். ஸோ வாட் இஸ் த ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, மெக்னீஷியம் வில் பி ஹேவிங் லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் ஆர்கான், அப்புறம் அலுமினியம், அப்புறம் சோடியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் குளோரின். கிளியரா? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசெல்ஃப், Mg போடுறேன்ல, அதனால மைசெல்ஃப், AR ஃபார் அரேஞ்ச்ட், ஆல், ALL ஆல், NAக்கு நான் என்ன போடுறேன், நாட்டி, SIக்கு என்ன போடுறேன்னா சில்லி, P ஃபார் பெர்ஃபார்மன்ஸ், சோலோ, CL வந்து கிளாசிக்கல் டான்ஸ். சரியா? மைசெல்ஃப் அரேஞ்ச், நான் அரேஞ்ச் பண்ண ஒரு நாட்டி, சில்லி, சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அரேஞ்ச் பண்ண அப்படின்ற மாதிரி ஒன்று ஞாபகம் வச்சுக்க போறோம். அவ்வளோதான். மைசெல்ஃப், AR ஃபார் அரேஞ்ச்ட். இப்போ Mg, திஸ் இஸ் AR, இது வந்து அலுமினியம், திஸ் இஸ் சோடியம். ரைட்? திஸ் இஸ் சோடியம். அப்புறம் திஸ் இஸ் சிலிக்கான், திஸ் இஸ் பாஸ்பரஸ், அப்புறம் சல்ஃபர், அப்புறம் Cl ஃபார் கால்சியம். கிளியர்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். திஸ் இஸ் அலாங் ஏ பீரியட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், டவுன் த குரூப். இப்போ இது குரூப்ல எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இந்த குரூப் வாட் ஹேப்பன்ஸ், ஸோ இதை நம்ம முன்னாடியே பார்த்ததான், ஃப்ரம் டாப் டு பாட்டம் in a group, what happens to the atomic size? Atomic size என்ன ஆகும்? Atomic size increase ஆகும்போது என்ன ஆகும்? The distance between nucleus and
அதான அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ்னா அதானே டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஆட் அன் எலக்ட்ரான். எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னா அப்படிதான் என்ன அர்த்தம்? இட் இஸ் difficult to add electron அப்படின்னா otherwise or it has less affinity. நம்ம மேல இருந்து கீழே வரும்போது அதனால நல்லா அந்த நியூக்ளியஸ்னால அந்த எலக்ட்ரானை நல்லா பிடிச்சி இழுக்க முடியாது. லெஸ் அஃபினிட்டி. அஃபினிட்டினா என்னது? ஆசை. இட் ஹாஸ் லெஸ் affinity ஆஃப் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா electron affinity decreases down the group. decreases down the group. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கடைசியா சம்மரைஸ் பண்ணாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். கிளியரா? ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். ஸோ இதுலயும் நமக்கு என்ன இருக்கு? எக்ஸப்ஷன் கேசஸ் கண்டிப்பா இருக்கு. என்னென்னலாம் எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆக்சிஜன் ஃபேமிலி அப்புறம் ஹாலோஜன் ஃபேமிலி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. ஹாலோஜன் ஃபேமிலி எடுத்துக்கிறோம். ஆக்சிஜன் ஃபேமிலியில் என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு. அதுக்கு கீழே என்ன வரும்? சல்ஃபர் வரும். அப்படி போயிட்டே இருக்கும். ஹாலோஜன் ஃபேமிலியில் என்ன இருக்கு? ஃப்ளூரின் இருக்கும். அது கீழே என்ன வரும்? குளோரின் இருக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு என்னது? எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சிஜனை விட சல்ஃபருக்கு கம்மியான எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளூரினை விட குளோரினை விட ஃப்ளூரினுக்கு ஜாஸ்தி எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும். ஏன்னா நமக்கு குளோரின் குரூப்ல வரும்போது என்ன? இதுக்கு லெஸ், இதுக்கு மோர். ஏன்னா நம்ம டவுன் த குரூப் வரும்போது என்ன ஆகும்? கம்மி ஆயிட்டே இருக்கும். பட் திஸ் இஸ் ராங். இந்த மாதிரி இல்லை. ஹியர் ஆல்சோ திஸ் இஸ் ராங். நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாட் இஸ் த கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபர் ஆர் ஆக்சிஜன் இஸ் ஹேவிங் லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் சல்ஃபர். ஹியர் இட் இஸ் ஃப்ளூரின் இஸ் ஹேவிங் லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் குளோரின். கிளியரா? ஸோ இதை நாம எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின், ஹியர் when we are comparing oxygen and fluorine they have small size. இப்போ நமக்கு ஸ்மால் சைஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்? there will be having high charge density. சின்ன சைஸா இருக்கிறதுனால புரோட்டானும் அங்கேயே இருக்கு, எலக்ட்ரானும் அங்கேயே சுத்திட்டு இருக்கு. they will be having high charge density. சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் what happens? due to high charge density what happens? accommodation of electron is difficult. நம்ம ஏற்கனவே அங்க சின்ன சைஸ், நிறைய எலக்ட்ரான்ஸ் வேற இருக்கு. அப்போ இன்னும் நம்ம எலக்ட்ரானை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் தான் இருக்கும். accommodation of electron is difficult. so this is due to repulsion. சின்ன இடத்துல நீங்க எவ்வளவு எலக்ட்ரான் ஆட் பண்ண முடியும்? அப்போ ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்? அது எலக்ட்ரானை விரும்பாது. எது? ஆக்சிஜனும் ஃப்ளூரினும் எலக்ட்ரானை விரும்பாது. இதுதான் எக்ஸெப்ஷன் இன் த பீரியட், எக்ஸெப்ஷன் இன் த குரூப். ஸோ ஆக்சிஜன் ஃபேமிலி நமக்கு எப்படி வேரி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சிஜன் ஃபேமிலிக்கு நமக்கு சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம், அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இஸ் ஹேவிங் வெரி லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி, இஸ் வெரி லெஸ் கம்பேரிட்டிவ்லி. இங்க எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் மோர் ஃபார் சல்ஃபர். கிளியரா? இதுதான் ட்ரெண்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். அடுத்தது ஹாலஜன் ஃபேமிலியில நெக்ஸ்ட் ஹாலஜன் ஃபேமிலி. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கும்போது நமக்கு குளோரின் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி தேன் ஃப்ளூரின், தேன் புரோமின், தேன் அயோடின். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு நமக்கு எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா குளோரினா ஃப்ளூரினான்னு நம்ம கேட்கும் போது குளோரின் தான் எழுதணும். திஸ் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ அண்ட் திஸ் இஸ் ஹேவிங் லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ. கிளியரா? திஸ் இஸ் மோர் அண்ட் திஸ் இஸ் லெஸ். Next one is electronegativity.
Okay. So what is electronegativity அப்படின்னு பார்த்தோம்னா, it is a relative tendency of an element to attract அந்த element எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு covalently bonded element, relative tendency of an element present in a covalent molecule. So relative tendency of an element present in covalent bond, present in, ஏன்னா இது அயனிக்கு நமக்கு worth இல்லை, covalent bonded molecule to attract the shared pair of electrons, to attract shared pair of electron. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஏ, ஏதோ ஒரு எலிமெண்ட் ஏ பி கம்பைன்ஸ் வித் பி, நமக்கு என்ன கிடைக்குது, ஏபி அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ ஏ பாண்டட் வித் பி, இந்த பாண்ட் என்ன பாண்ட்னா, திஸ் இஸ் அ கோவலண்ட் பாண்ட். கோவலண்ட் பாண்ட்னா என்னது, நமக்கு ஷேரிங் இருக்கும் தான். அப்போ நமக்கு என்னது, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ரெண்டுத்தையும் ஷேர் பண்ணுது. இப்போ in this case, if the electronegativity value of A is greater than B அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பியில் இருக்க எலக்ட்ரான் ஏவை நோக்கி இழுத்துக்கும். அதாவது இங்க எலக்ட்ரான் கிளவுடு ஏல தான் நிறைய இருக்கும். ஏன்னா ஏ இஸ் ஹேவிங் அ greater electronegativity value, that is tendency of an element present in a covalent bond to attract the shared pair of, இந்த ரெண்டு எலக்ட்ரானும் ரெண்டுமே தான் ஷேர் பண்ணிருக்கு. ஆனா இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமா இருக்குன்னு அர்த்தம், ஏவை நோக்கி எலக்ட்ரான் கிளவுடு மூவ் ஆகும். அதே மாதிரி அதே பாண்டு இப்போ நமக்கு பியோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. Okay, if the electronegativity value of B is greater than A அப்படின்னா நமக்கு அந்த எலக்ட்ரான் எதை நோக்கி போயிடும், B நோக்கி போகும். Clear? So the electron goes towards B, அதாவது B வந்து tends to attract the shared pair of electron towards itself. Clear? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ மெஷரபிள் குவான்டிட்டி. நம்ம அயனைசேஷன் எனர்ஜி அதெல்லாம் மெஷர் பண்ணினோம் இல்லை, அதே மாதிரி இது நாட் மெஷரபிள். இது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டெண்டன்சி அப்படின்னா என்னது, ஒன்று கம்பேர் பண்ணி எதுக்கு அதிகம் எதுக்கு கம்மின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இதுக்கு இந்த வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் நாட் அ மெஷரபிள் குவான்டிட்டி. இப்போ நம்ம அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ்லாம் நம்ம லென்த் மெஷர் பண்ணோம், ஆனால் இதில் வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ Pauling proposed an arbitrary scale, அதாவது assumed value. This is not an exact value. இவங்க வந்து ஒரு assumed value ப்ரொப்போஸ் பண்றாங்க. தட் இஸ் இதுக்கு சிலதுக்கெல்லாம் இந்த வேல்யூஸை ப்ரொப்போஸ் பண்ணி அதை வச்சு தான் என்ன பண்ணாங்க, மற்றதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணாங்க. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பீரியட் இருக்குல்ல, தட் இஸ் லித்தியம். ஓகே, லித்தியம், பெரிலியம். செகண்ட் பீரியட் இதில் நம்ம செகண்ட் பீரியட் எடுத்துக்கலாம். லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹவு த வேல்யூஸ் வில் பி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு 1, 1.5, இது 2, 2.5, 3, 3.5, 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் ஹேஸ் அ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ. இதுதான் நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க. தென் அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சிலது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஹைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ்க்கு வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.1 ஆர் 2.2 இருக்கும். கிளியரா? அதுக்கப்புறம் கார்பன், அயோடின், சல்ஃபர், இதுக்கு மூணுக்கும் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2.5. நெக்ஸ்ட் நைட்ரோஜன் அண்ட் குளோரின். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரோஜன் இஸ் ஹேவிங் 3, நைட்ரஜனோட வேல்யூ என்ன இருக்கு, 3. அதுவே குளோரினோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.1, இதோட கம்மி. கிளியரா?
ஸோ அதுதான் நம்ம என்ன போட்டிருக்கோம் பாருங்க. திஸ் இஸ் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூஸ். இந்த நம்ம டேபிள் பார்த்தோம்னா தெரியும். ஸோ அலாங்க பீரியட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பீரியட் எப்படி இருக்கு, எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இந்த பக்கம் அப்படியே போயிட்டே 2.5 3.5 4ன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி கிரீன்ல கொடுத்துருக்கிறதுலாம் என்னது லோ எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ், ரெட்ல கொடுத்துருக்கிறது என்னது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ. அப்போ நமக்கு இதுல பார்த்தோம்னா விச் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ. அதுக்கப்புறம் இதுக்கு ஆக்சிஜன், அதுக்கப்புறம் தான் குளோரின் புரோமின். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, ஒரு 3 + 2 5க்கு தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ், மற்றதுக்கெல்லாம் கம்மி தான். So what is an electronegativity? Tendency of an element to attract the shared pair of electrons towards itself தான் நம்ம என்ன சொல்றோம், electronegativity அப்படின்னு சொல்றோம். இதுக்கு வந்து இந்த வேல்யூ நம்ம லைட்டா தெரிஞ்சுக்கிட்டா போறோம். பிகாஸ் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் போடும்போது நமக்கு தெரியணும், அவ்வளவுதான். மற்றபடி இதை பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஹவு த எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், அதாவது ட்ரெண்ட் இன் த பீரியட். ஸோ பீரியட்ல எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆஸ் யூஷுவல் இதில் எந்த டீவியேஷனும் இல்லை. ஆஸ் வி மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன் அ பீரியட், as we move from left to right, electronegative value increases. Why the electronegative value increases அப்படின்னா சேம் தான். as the atomic size, so as the atomic size என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகும்போது என்னாகும், அதோட சைஸ் ஸ்மாலா இருக்கிறதுனால it will easily attract the shared pair of electrons. as the atomic size decreases and the nuclear charge என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது electronegativity value, it can attract the shared pair of electrons, so electronegative value increases. அதுதான் நம்ம இங்க பார்த்தோம். இதுல இதே சேம் செகண்ட் பீரியட்ல பார்த்தோம்னா லித்தியம், அப்படியே நம்ம செகண்ட் பீரியட்ல மூவ் ஆகும்போது வாட் ஹேப்பன்ஸ் டு எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ், இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேவா? இதுல நம்ம பார்த்தோம்னா நோபல் கேஸஸே கிடையாது, ரைட்? So noble gases will not tend to increase the shared pair of electrons. ஏற்கனவே அது வந்து completely filled. Okay, already it is completely filled. So this will not have more electronegative value. Fluorineக்கு தான் வந்து என்னது highest electronegative value வரும். Next, completely filled அப்படின்றதுனால என்னது, it will not tend to attract the shared pair of electrons towards itself. Next, along the group. So along the group என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, what happens along the group, atomic size என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இதோட எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, டியூ டு இன்க்ரீஸ் இன் சைஸ் it will not effectively pull the electron. அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரூப், ஸோ லித்தியம் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ தேன் சோடியம், தேன் பொட்டாசியம், தேன் ருபீடியம், தேன் சீசியம். ஸோ இது நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் நான் போட்டிருக்கேன். எல்லாமே இதே ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணும். கிளியரா? இப்போ லாஸ்டா இதுல ஒன்னே ஒன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் ஆர் சம்திங் ஹிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, when you are having a same element. So ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, if we are having a same element, let us take A அப்படின்ற ஒரு எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, A, இப்போ இது கேட்டையான் A or A plus A 2+, இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எதுக்கு பாருங்க, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ எதுக்கு அதிகமா இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வில் பி மோர் ஃபார் A 2+. ஏன் அப்படின்னா இதுக்கு 2+னா இது 2 எலக்ட்ரான்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ இட் வில் tend to attract
எலக்ட்ரான் ரெடிலி. ஏன்னா இது ஏற்கனவே டெஃபிஷியண்டா இருக்குதா, இதுல எலக்ட்ரான் இல்ல. அப்ப என்ன ஆகும், அதுக்கு வந்து எலக்ட்ரான் வேணுன்றதுக்காக இது சீக்கிரமா அட்ராக்ட் பண்ணிக்கும். இதுதான் வந்து கேட்டையானது. இப்ப அதுவே ஒரு ஆனையான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஏ மைனஸ் ஆர் A2 மைனஸ். இப்படி இருந்தபோது பாத்தீங்கன்னா என்ன ஆகும், எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அதிகமா இருக்கும், ஏக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க A2 மைனஸ்ல ஆல்ரெடி இட் ஹேஸ் மோர் எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும், it will not attract the electron. repulsion வந்துரும். so it will not attract electron readily. இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. எதுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நம்ம பார்த்த உடனே சொல்லணும், A2 பிளஸ் சார்ஜ் டெஃபிஷியண்டா இருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் டெஃபிஷியண்டா இருக்கும்போது இது வந்து எலக்ட்ரானை அதை நோக்கி இழுத்துக்கும். இதுல நம்ம கம்பேர் பண்ணும்போது இது நியூட்ரல், அப்போ இழுக்கும். அப்போ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது, ஏற்கனவே எலக்ட்ரான் இருக்கு. so it will not pull the electron towards itself. the electronegative value will be less. clear? நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 2 டாபிக் தான் இருக்கு. ஒன்னு வந்து டயகனல் ரிலேஷன்ஷிப். செகண்ட் பீரியடும் தேர்ட் பீரியட் எலிமெண்ட்ஸும் சிலதுக்கெல்லாம் வந்து என்னது இருக்கு, டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன் இருக்கு. இது என்ன பீரியட், செகண்ட் பீரியட். அப்புறமா தேர்ட் பீரியட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்ட் பீரியட்ல சோடியம், இங்க என்ன இருக்கு, மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான். ஸோ இது பார்த்தீங்கன்னா we will be having லித்தியமோடும் மெக்னீசியமோட வேல்யூஸ் ஏறக்குறைய சேமா இருக்கும். அதே மாதிரி பெரிலியம், அலுமினியம் வேல்யூ ஏறக்குறைய சேமா இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, போரான் அண்ட் சிலிக்கானோட வேல்யூ ஏறக்குறைய சேமா இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் டியூ டு என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப பெருசு. ஆனால் அது ரீசன் பண்ணா ஏறக்குறைய அப்ராக்சிமேட் சிமிலர் சைஸ். அதுக்கப்புறம் அப்ராக்சிமேட் என்னவா இருக்கும்னா சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ. சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இது ரெண்டுத்துக்கும் சேமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூலாம் இருக்கிறதுனால இதோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கும் சேமா இருக்கும். லித்தியம்க்கு மெக்னீசியம் சேமா இருக்கும், பெரிலியம்க்கு அலுமினியம், போரான் அண்ட் சிலிக்கானுக்கு சேமா இருக்கும். திஸ் வி கால் இட் அஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப். கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். லாஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா எல்லாமே இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் தான் உங்களுக்கு. இது நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது வந்து புரிய வைக்கிறதுக்கும் அது வந்து வேற வழி கிடையாது. லாஸ்ட் டாபிக் என்னன்னா ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸ் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சைட்ஸ்ல வந்து நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, we have acidic oxide, அப்புறம் பேசிக் ஆக்சைடு, அப்புறம் நியூட்ரல் ஆக்சைடு, அப்புறம் பார்த்தோம்னா ஆம்ஃபோடெரிக் ஆக்சைடு. கிளியரா? ஸோ அசிடிக் ஆக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, when a non-metal react with oxide, this is basic. So when a non-metal acidic oxide எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, when a non-metal ஒரு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் ஆக்சைடு.
ஓகேவா, திஸ் இஸ் அசிடிக் ஆக்சைடு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ரியாக்ஷன், கார்பன் வந்து ஒரு நான் மெட்டல் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் என்னது கார்பன் டை ஆக்சைடு, திஸ் இஸ் அன் அசிடிக் ஆக்சைடு. அதுவே வந்து ஒரு மெட்டல் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, பேசிக் ஆக்சைடு. ஸோ வாட் இஸ் அ மெட்டல், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்னீஷியம் எடுத்துக்கிட்டோம்னா திஸ் ரியாக்ட்ஸ் வித் அன் ஆக்சிஜன் டு கிவ் மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் ஆக்சைடு இஸ் அ பேசிக். கிளியரா? நெக்ஸ்ட் நியூட்ரல் ஆக்சைடு. நியூட்ரல் ஆக்சைடுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து NO. தட் மீன்ஸ் வாட், இட் இஸ் நாட் பேசிக் அண்ட் நாட் அசிடிக். NO, N2O, முக்கியமா என்னது கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு இஸ் அ நியூட்ரல் ஆக்சைடு. இது அசிடிக்கும் கிடையாது, பேசிக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆம்ஃபோடெரிக். ஆம்ஃபோடெரிக்னா என்ன, இட் ஹாஸ் போத் அசிடிக் அண்ட் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். அசிடிக்னா என்னது, அசிடிக் ஆக்சைடு. அசிடிக்னா ஆசிட் கிடையாது, அசிடிக் ஆக்சைடு அண்ட் பேசிக் ஆக்சைடு ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இட் ஹாஸ் போத் அசிடிக் ஆக்சைடு அண்ட் பேசிக் ஆக்சைடு ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து நிறைய இருக்கு, இது நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். வெனேடியம் V2O5, வெனேடியம் ஃபார்ம்ஸ் அ நியூட்ரல் ஆக்சைடு. அப்புறம் Cr2O3, chromium forms a neutral oxide. ZnO, that means Zn, zinc forms a neutral oxide. அப்புறம் Al2O3, Al2O3 is an amphoteric acid. Aluminium forms an neutral oxide. அதுக்கப்புறம் SnO, amphoteric acid தான். SnO2 amphoteric acid தான், that is Sn. அப்புறம் என்னது, lead, Pb. So here PbOவும் PbO2வும் என்னது amphoteric oxides தான் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் பெரிலியம் will form BeO. So பெரிலியம், these are all amphoteric acids. இதை நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இதை நமக்கு கேட்பாங்க, இதெல்லாம் amphoteric acid எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கிளியரா? நெக்ஸ்ட் இதுல ஆக்சைட்ஸ்ல இதுவே அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். Acidic strength of oxides. ஆக்சைட்ஸோட அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, in the left to rightனாலே என்னது, பீரியட். இன் லெஃப்ட் டு ரைட் இன் பீரியட். பாருங்க நமக்கு என்ன ஆகும், நான் மெட்டாலிக் கேரக்டர்னா என்னது, நம்ம இங்க இந்த பக்கம் லெஃப்ட் பக்கம் ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கு, மெக்னீஷியம், பொட்டாசியம், சோடியம்லாம் மெட்டல்ஸ்ல வந்துடும். ஆனா அதுவே அந்த பக்கம் ரைட் பக்கம் போகும்போது என்ன ஆயிடும், நான் மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ரைட் பக்கம் போகும்போது இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஆல்கலி மெட்டல்ஸ் இருக்கு. கரெக்டா? இந்த பக்கம் அப்படியே இந்த பீரியட்ல போடும்போது இங்க என்ன இருக்கு, ஹாலோஜன்ஸ் இருக்கு. அப்புறம் என்னது, ஆக்சிஜன் ஃபேமிலி இருக்கு. அப்போ இதெல்லாம் என்னவா இருக்கும், மெட்டல்ஸா இருக்கும். இந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிடும், இதெல்லாம் நான் மெட்டல்ஸா மாறிடும். ஸோ as the non-metallic character increases என்ன ஆகும், acidic strength of oxides என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். கிளியரா? அதே மாதிரி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து when we go from top to bottom என்னது, top to bottom in a group, what happens here, non-metallic character decreases. Non-metallic character decreases. அப்ப என்ன ஆகும், acidic strength also decreases. Clear? Acidic strength of oxides decreases. So இது வந்து important நோட் பண்ணும். Next third one, if oxides of same element, so அப்படின்னா என்னது பாருங்க, acidic strength is directly proportional to oxidation number.
அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SO3யும் என்னது ஒரு என்னது ஆசிட் தான், என்னது ஆக்சைடு. நெக்ஸ்ட் SO2வும் வந்து என்னது ஒரு ஆக்சைடு. இப்போ இதுல பார்த்தோம்னா எதுக்கு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வந்து மோர் அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஆக்சிஜன் ஹேஸ் ஆக்சிடேஷன் நம்பர் -2. இப்போ இது என்ன வரும், 3 × -2 பிளஸ் S is equal to 0. ஏன் 0 போறோம்னா இது வந்து நியூட்ரல். அப்போ என்ன வரும், S is equal to +6 வரும். இங்க ஆக்சிஜனுக்கு வந்து முதல்ல நான் S போட்டுக்கிறேன். ஸோ முதல்ல நம்ம S போட்டுக்கலாம். சேம் தான். முதல்ல நான் S போட்டுக்கிறேன். ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 3 × -2 which is equal to 0. So S is equal to here +6. இங்க S into என்ன வரும், 2 × -2 which is equal to 0 and S is equal to +4. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது +6, இது +4. இப்போ எதுக்கு மோர் அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SO3க்கு தான் மோர் அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கும் when we are comparing the oxides of the same element. கிளியரா? நெக்ஸ்ட் acid strength of oxyacids. ஃபைனலா நம்ம இதை பார்க்க போறோம். acidic strength of oxyacids. ஸோ இது பாருங்க, HCl is an acid. இதுலயே நம்ம HClO போட்டோம்னா என்னது, this is an acid. இது நம்ம என்ன சொல்றோம், ஆக்சியாசிட்னு சொல்றோம். சரியா? இது நம்ம பின்னாடி லெசன்ஸ்லாம் படிப்போம். அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட் எப்படி இருக்குன்னா இதுவும் எப்படி, அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆக்சிடேஷன் நம்பர். அதுவும் அதே மாதிரி தான். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதிக்கலாம். இங்கே பாருங்க, HClO4 இதெல்லாம் வந்து குளோரினோட ஆக்சி ஆசிட்ஸ். நெக்ஸ்ட் திஸ் இஸ் HClO3, அப்புறம் HClO2, இங்கே HClO. ஸோ இதில் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் குளோரின் கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குளோரின் ஹைட்ரஜனுக்கு என்னது, ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஹைட்ரஜன் இஸ் 1, ஆக்சிஜனுக்கு என்னது -2. இப்போ நம்ம HClO4 எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம், HClO4 எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா இது 1 + Cl நமக்கு தெரியாது + 4 × -2. ஸோ டோட்டலாக அதோட சார்ஜ் என்னது, நியூட்ரல். அப்போ குளோரின் என்ன வரும், இங்க 8 - 1 is 7. ஸோ குளோரின் இஸ் +7. ஸோ திஸ் இஸ் +7. இங்க வந்து குளோரினுக்கு +7 இருக்கும். இங்க வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +5 இருக்கும். இங்க +3 இருக்கும். இங்க வந்து என்ன இருக்கும், +1 இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், மோர் த ஆக்சிடேஷன் நம்பர் மோர் த அசிடிக் ஸ்ட்ரென்த். கிளியரா? நெக்ஸ்ட் அதே மாதிரி H2SO4, H2SO3. ஸோ இதுக்கும் நம்ம இப்படி கால்குலேட் பண்ணோம்னா என்ன வரும், H2SO4 சல்ஃபருக்கு கால்குலேட் பண்றோம். திஸ் இஸ் அ நான் மெட்டல், இல்ல அந்த பக்கம் வரும்ல. இப்போ குளோரின் ஒரு நான் மெட்டல், திஸ் இஸ் ஹேவிங் மோர் அசிடிக் ஸ்ட்ரென்த். இப்போ நமக்கு தெரியும் ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ 2 × 1 பிளஸ் சல்ஃபர் தெரியாது, பிளஸ் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ 4 × -2. இப்போ என்ன வரும் பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 0. S இஸ் ஈக்குவல் டு இங்க 8, இங்க -2. ரைட்? திஸ் இஸ் -8 இந்த பக்கம் வரும்போது +8 வரும், இங்க -2 வரும். S is equal to 6. So this is having +6 oxidation state. அதே மாதிரி இது நம்ம கால்குலேட் பண்ணா என்ன வரும், +4 oxidation state. அப்போ இதுக்கு தான் அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். லாஸ்டா வந்து இதுலயே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எக்ஸெப்ஷன் என்னன்னா, பாஸ்பரஸ் ஆக்சியாசிட் ஆஃப் பாஸ்பரஸ் H3PO2 is having greater what is that, acidic strength than H3PO3 than H3PO4. கிளியரா? இதுக்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணலாம். பாருங்க, H3PO2 நமக்கு ஹைட்ரஜனுக்கு என்ன தெரியும், 1 தெரியும், பாஸ்பரஸ்க்கு தெரியாது. ஆக்சிஜனுக்கு என்ன வரும், 2 -2 தெரியும். அப்போ 2 × -2 that is equal to 0. இங்க என்ன வரும், 3 + P - 4 is equal to 0 and P is equal to என்னது, +1. அப்போ இங்க என்னது, +1 வருது. இங்க கால்குலேட் பண்ணலாம். 3 × 1 + P தெரியாது, +3 × -2
is equal to 0. அப்போ பாஸ்பர் என்ன வரும் 3 2 are 6 minus 3. This is equal to என்ன வரும் plus 3 வரும். இங்க என்ன வரும் plus 3 வரும். அப்போ இதுக்கு calculate பண்ணா என்ன வரும் plus 5 வரும். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் acidic strength is directly proportional to oxidation number. ஆனா இங்க என்ன இருக்கு இந்த பாஸ்பரஸ்க்கு மட்டும் this is exception. This is wrong. என்ன வரும் பாஸ்பரஸ் ஆக்சியாசிட்ஸ்க்கு மட்டும் acidic strength is inversely proportional to oxidation number. சரியா லெஸ்ஸர் ஆக்சிடேஷன் நம்பர் இருந்தால் தான் இதுக்கு வந்து என்னவாகும் மோர் அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டியூ டு ரெசோனன்ஸ். இதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். டியூ டு ரெசோனன்ஸ். கிளியரா? ஸோ இதுல நமக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ்ல ஆரம்பிச்சு ionic radius, ionization energy, electron gain enthalpy, electronegativity, metallic character, non-metallic character எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாமே சம்மரைஸ் பண்ற மாதிரி நமக்கு இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா ஃபைனலா நம்ம என்ன பண்றோம் சம்மரி பார்க்குறோம். ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம் அட்டாமிக் ரேடியஸ். இங்க அட்டாமிக் ரேடியஸ் இருக்கு. அப்புறம் என்னது அயனைசேஷன் எனர்ஜி, அப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அதுக்கப்புறம் என்னது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதுக்கப்புறம் நான் மெட்டாலிக் கேரக்டர், அப்புறம் என்னது மெட்டாலிக் கேரக்டர். ஸோ இதெல்லாம் தான் இருக்கு. இப்போ அட்டாமிக் ரேடியஸ் இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அலாங் பீரியட் அண்ட் அலாங் ஏ குரூப் எப்படி ஆகுது டிக்ரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். திஸ் இஸ் அட்டாமிக் ரேடியஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடுறோம் பீரியட். பாருங்க அட்டாமிக் ரேடியஸ் அலாங் பீரியட். பீரியட்னா பாருங்க பாருங்க இந்த ஆரோ மார்க் இப்படி கொடுத்துருக்குல்ல, இந்த ஆரோ மார்க் எப்படி கொடுத்துருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த பக்கம் எந்த பக்கம் தலை இருக்கோ அதுக்கு தான் மோர், இந்த பக்கம் இருக்கிறது வந்து என்னது லெஸ். அப்போ as we move along a period what happened to the atomic radius decreases. கிளியர்? இங்க பாருங்க இங்க தான் மோர் இருக்கு இங்க லெஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் as we move along a period atomic radius decreases. நெக்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ஹெட் எங்க இருக்கோ அதுதான் என்னது அதிகமானது. அப்போ இங்க லாஸ்ட்ல தான் அதிகமா இருக்கு. அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான் அஃபினிட்டியும் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியும் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி நான் மெட்டாலிக் கேரக்டர் இந்த லெஃப்ட் டு ரைட் போடும்போது நான் மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும், ஆனா மெட்டாலிக் கேரக்டர் என்னவாகும் டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? நெக்ஸ்ட் when we are moving in the குரூப்ல நம்ம டாப் டு பாட்டம் மூவ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க இங்க இருந்து நம்ம இங்க மூவ் ஆகும்போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ மற்றதெல்லாம் அப்படியே உள்டா அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான் அஃபினிட்டி பாருங்க இதுதான் அதிகம் அப்போ இது கம்மி திஸ் இஸ் மோர், இங்க என்ன இருக்கு லெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இப்படி மேல இருந்து கீழே இறங்கும் போது மோர்ல இருந்து லெஸ் ஆகும் போது என்ன ஆகுது கம்மி ஆகுது. ஸோ இந்த ஆரோ மார்க்கை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆரோ மார்க் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பக்கம் அம்புக்குறி போட்டிருக்கிறதா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்க மேலதான் நிறைய இருக்கு கீழே எப்படி இருக்கு கம்மியா இருக்கு. ஸோ வென் வி மூவ் டவுன் இன் அ குரூப் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ டிக்ரீசஸ். இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ என்னவாகும் டிக்ரீஸ் ஆகும். நான் மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும், மெட்டாலிக் கேரக்டர் மட்டும்தான் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். when we move down a group metallic character increases. clear? so இது வந்து நம்ம ஒரு சம்மரி மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபுல்லாவே நம்ம போட்டுடலாம். எக்ஸெப்ஷன் கேசஸ் நம்ம படிச்சிடுவோம்.